ரேணு, 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 கம் ஃபாஸ்ட். எஸ் மாம், வந்துட்டேன் மாம். இதோ ஃபியூ மினிட்ஸ். மாம், எங்கே டேட் அண்ட் கரண் காணும்? அப்பா ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்காங்க. கரண் அவசரமாக காலேஜ் கிளம்பிட்டு இருக்கான். நீ வா, நீ சாப்பிடு, அவங்க வருவாங்க. ஆம், அவங்களும் வரட்டும். நம்ம இப்போ ஒன்றா தானே சாப்பிடுவோம். அவங்க 2 பேரும் வரட்டும். இதோ அப்பாவே வந்துட்டாரே. குட் மார்னிங்மா ரேணு செல்லம். குட் மார்னிங் டாடி. குட் மார்னிங் டி பிசாசு வெள்ள பண்ணி. குட் மார்னிங் தான் எருமை மாடே. சரி எல்லாருக்கும் குட் மார்னிங். போதும் குட் மார்னிங். வாங்க போய் சாப்பிட்லாம். அப்புறம் காலேஜுக்கும் லேட் ஆகிடும், ஒர்க்குக்கு லேட் ஆகிடும், ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடும். எல்லோரும் லேட்டாக போக வேண்டியதுதான். சாப்பாடு எனக்கு சூப்பராக இருக்குமா. நீ தானே பண்ண, அக்கா பண்ணல. அவளுக்கு சக்கரைக்கும் உப்புக்குமே வித்தியாசம் தெரியாது, ரெண்டும் வெள்ளையாக இருக்கும்பா. ஏய் அட்டங்கு, வாயை மூடிட்டு சாப்பிடு, ரொம்ப ஓவராக பண்ணாத. எம்மா பாருமா அவளை. நீ ஏன்டா அவளை எப்போ பாரு வம்பிழுத்துக்கிட்டே இருக்க? நீ வாயை மூடிட்டு சாப்பிடு. அவளை வம்பு இருக்கிறதே உன் வேலையாக போச்சு. பா பா, வாயை மூடிட்டு எப்படிப்பா சாப்பிட முடியும்? இந்த அம்மாவுக்கு அறிவு இருக்கா இல்லையாப்பா? அவளுக்கு அறிவு இல்லைன்ற விஷயமே உனக்கு இப்போ தான் தெரியுதா? இதெல்லாம் எனக்கு எப்பயோ தெரியும்டா. அப்பா பிள்ளையும் சேர்ந்து என்ன வம்பளுக்கு ஆரம்பிச்சிட்டிங்களா? மார்னிங்கே என்கிட்ட அடி வாங்கிட்டு போகாதீங்க 2 பேரும். அம்மா எப்பவும் இப்படி தாம்மா சொல்கிறேன் நீ. ஆனால் ஒரு தரம் கூட நீ 2 பேரையும் அடிக்கவே மாட்டேன்ற. என்ன லக்ஷ்மி நீனு? நீ ஏம்மா அவளை உசுப்பேத்தி விட்டுக்கிட்டு இருக்க? டேடு நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஏய் பல்ல காட்டாம சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பு. உன் கார் வந்து சர்வீஸில் விட்டுருக்க. நான் தான் உன்னை இன்னைக்கு இறக்கி விடணும், ஞாபகம் இருக்குல்ல? சீக்கிரம் சாப்பிடு, எனக்கும் லேட் ஆகிடும். அப்புறம் ஒரு நாள் உன்னை இறக்கி விட சொன்னதுக்கு என்ன சீன் போடுறடா நீ. சரி, நான் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன், கிளம்புவோம். அக்கா நீ போய் காரில் வெயிட் பண்ணு, நான் பேக் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரி மாம், டேட் பாய். நான் ஒர்க்குக்கு போயிட்டு ஈவினிங் வரேன். இன்றைக்கி ஈவினிங் கொஞ்சம் லேட் ஆனால் நான் கால் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே பாய். அப்பா ரேணுக்கு தான் மாப்பிள்ளை பார்க்க போகிறோம்லப்பா, பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க. அவர்கிட்ட நீங்கள் ஏன்பா சொல்லலை? சொல்லியிருக்கலாம்ல. அதாங்க நானும் கேட்கணும்னு நினச்சேன். எங்கே அவர்கிட்ட சொல்லலை? எங்கம்மா, ஒரு 2 days முன்னால் கல்யாணத்தை பற்றி பேசுனதுக்கு எப்படி சாமியாண்ணா பார்த்தீங்கல்ல? இன்னும் மாப்பிள்ளை கூட பார்க்கல, ஆனால் ஜஸ்ட் கல்யாணம் பற்றி பேசுனதுக்கே அவகிட்ட இந்த பேச்சு வாங்கிட்டேன். எனக்கு இப்போ அவள்கிட்ட பேசவே பயமாக இருக்குது. என்ன பண்ணுறேனே தெரில. உங்கள் பொண்ணுகிட்ட பேச நீங்களே பயந்தா அப்போ வேறு யாரு தான் பேசுவா? கரண் நீ வேணா பேசுறியாடா? ஐயோ நானா? சான்ஸே இல்லை. உங்களை திட்டுறதோடு விட்டுருவான், என்னெல்லாம் அடிச்சே கொண்டுருவான். அது மட்டும் இல்லாமல் என் கல்யாணத்தை பற்றி நான் பேசினா அவன் என்கிட்ட பேசவே மாட்டான். என்னாலாம் அது முடியாதுப்பா. நீங்களே வேணா பேசிக்கோங்க, என்னால் முடியாது. எங்கேடா? நான் உங்கள் அப்பாவுக்கு முன்னாடியே பேசினேன். அப்போவே நான் அந்தோ அதுன்னு அப்படி திட்டா. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? பார்ப்போம். சரி என்னமோ பண்ணுங்க, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாக்கெட் மணி பேக்கில் வச்சுருக்கீங்கல்ல? ஏண்டா நேற்று தானடா 1000 ரூபா கொடுத்தேன், மறுபடியும் பாக்கெட் மணி கேட்குற? அது நேற்று, இது இன்னைக்கு வச்சுருக்கீங்கல்ல? வச்சுருக்கேன்டா. கிளம்பு போ, டைம் ஆச்சு பாரு. ரேணு வேறு வெயிட் பண்ணுறா, பார்த்து போயிட்டு வாங்க. ஓகே டாட், ஓகே மாம், பை பாய். ஈவினிங் பார்ப்போம், சீக்கிரம் வரேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலம்மா. ரேணுட்ட எப்படி பேசுகிறதுன்னு கூட தெரியல.
எப்படி லக்ஷ்மி பேசுகிறது? கல்யாணம்னு பேச்செடுத்தாலே கத்துறா. அவள் அத்தை மாமா எல்லாரும் பேசி பார்த்துட்டாங்க. இவ கேட்குற மாதிரியே இல்லை. சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பார்ப்போங்க, ஏதாவது ஒரு வழி கிடைக்கும், ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னைக்காவது ஒரு நாள் அவன் நம்ம பேச்சை கேட்டு தானே ஆகணும். அவனுக்குன்னு பிறந்தவன் எங்கேயாவது இருக்க தானே செய்வான். பிறந்தா வரப்போகிறான். சரிம்மா, நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு. நீயும் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. போயிட்டு வரேன் ஆஃபீஸ்க்கு. சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. முடிஞ்சால் சாயந்தரம் சீக்கிரம் வாங்க, நம்ம பேசி என்னன்னு முடிவெடுக்க பார்ப்போம். கடவுளே, நீ தான்ப்பா ஒரு வழி காட்டணும். ஏண்டா அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுற காருக்குள்ளே, உனக்கு வரத்துக்கு இவ்வளோ நேரமாடா? பேக் எடுக்க போனேங்க்கா, அதில் லேட் ஆகிடுச்சு. அப்புறம் அம்மா அப்பாட்ட பாய் சொல்லிட்டு வந்தேன். இதில் என்ன? இல்லையே, நீயும் அம்மா அப்பா ஏதோ குசு குசுன்னு பேசிகிட்டு இருந்த மாதிரிலாம் இருந்தது. என்ன விஷயம் சொல்லு. அதெல்லாம் யாரும் ஒன்றும் குசு குசுலாம் ஒன்றும் பேசலை. நாங்கள் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம். நீயா ஏதாவது நினச்சி என்கிட்ட கேட்காதக்கா. சரியில்லை, ஏதோ 3 பேர் சேர்ந்து மறைக்கிறீங்க, பார்க்குறேன் என்னன்னு. அதெல்லாம் ஒன்றும் மறைக்கல. நீ பேசாம வா, இந்த காரை விட்டோட சும்மா சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காது. போடா. அம்மா, மாய், வீட்டுக்கு வந்துட்டம்மா. எங்கே நம்ம அம்மாவை காணும்? லக்ஷ்மி, லக்ஷ்மி, எங்கே இருக்க? தூங்கிட்டு இருக்கியா நீ? என்ன 4 மணி ஆச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்க புதுசா? அம்மா, மோய், என்ன உடம்பு எதுவும் சரியில்லையா? அம்மா, அம்மா. அட பார்க்க கரண், காலேஜ் முடிஞ்சிடுச்சா? அதுக்குள்ளே மணி டைம் ஆயிடுச்சு உனக்கு. 4:30 மணி ஆயிடுச்சா? அதுக்குள்ளே நீ வந்துட்ட? ஆமாம்மா, 4:30 ஆயிடுச்சு. நீங்கள் தான் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்களே, என்னாச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்லைப்பா, உங்கள் அக்காவை பற்றி யோசிச்சு அவள் கல்யாணத்தை பற்றி யோசிச்சு எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்படியே தூங்கிட்டேன். சரி இரு, நான் போய் உனக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். சரிம்மா, நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், டைம் ஆச்சு. வீட்டில் எல்லாரும் அக்கா மேரேஜை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அவன் ஒன்றும் சொல்ல மாட்டேன்றா, கோவம் தான் பண்ணுறான். இந்தாப்பா காஃபி, வாங்கி குடி. அம்மா போட்டு தர ஃபில்டர் காஃபி, அதுக்கு டேஸ்ட்டே தனி. எங்கே காலேஜ் கேன்டீனில் காஃபி தேங்கி குடித்தாலும் நீ போடுற மாதிரி எந்த டேஸ்ட்டும் வராதுமா. சும்மா ஏதாவது ஐஸ் வைக்க வேண்டியது. குடிடா காஃபியை, ஆறிட போகுது. நீ இருமா, நான் போய் யாருன்னு பார்த்துட்டு வரேன். யாருன்னு தெரில. யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேணும்? வீட்டில் அம்மா அப்பா யாரும் இல்லையா தம்பி? இருக்காங்க, இதோ கூப்பிட்றேன். அம்மா. யாருப்பா கரணு? யாரு? தெரிலம்மா, நீ யாருன்னு பாரு. வாங்க, வணக்கம். உங்களுக்கு யார் வேணும்? நீங்கள் யார்? வந்தவங்களை உட்கார சொல்ல மாட்டிங்களா? நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கீங்களே. ஐயோ சாரி, உட்காருங்க. சொல்லுங்கள், யார்? என்ன வேணும் உங்களுக்கு? என் பேர் துர்கா, இவர் பேர் செல்வம். நான் உங்கள் பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். ரேணு, உங்கள் பொண்ணு தானே? அவங்கள தான் நாங்கள் பொண்ணு கேட்க வந்திருக்கோம். அப்பா ஏதோ அக்காவுக்கு மாப்பிள்ளெல்லாம் பார்த்துட்டேன்னு எதுவும் சொன்னாரா என்ன? கல்யாணத்தை பற்றி தானே பேசினாரு, அதுக்குள்ளே மாப்பிள்ளை பார்த்துட்டாரா? இல்லைடா, அப்பா என்கிட்ட அப்பெல்லாம் எதுவும் சொல்லலையே. இவங்க யாருன்னு வேற எனக்கு தெரியலையே. உங்கள் அப்பா வேற காணுமே. என்ன, யார் வந்திருக்கா? யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க எல்லாரும்? யாரும் புதுசாக இருக்காங்க. என்னங்க அது அது இவங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு நம்ம பொண்ணு. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. யார் நீங்கள்? புதுசாக இருக்கீங்க, உங்களை நாங்கள் பார்த்தது இல்லையே. வணக்கம் சார், என் பேர் செல்வம். இவ தான் என் ஒய்ஃப் துர்கா. நாங்கள் உங்கள் பொண்ணு கேட்டு வந்திருக்கோம்.
சரிண்ணா, போயிட்டு வாங்க துர்கா. அப்பா அம்மா நான் போயிட்டு வரேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. அப்பப்போ வீட்டுக்கு வா. ஆமாப்பா அப்பப்போ வீட்டுக்கு வா. பாய்ண்ணா. பாய் அத்தை மாமா. பாய் பாய். பாய் பாய். போயிட்டு வரும். எப்படியாச்சும் அவகிட்ட நல்லபடியாக பேசி இந்த சம்மந்தத்தை முடிக்கணும். டோர் சத்தம் கேட்குது. ஏதாவது மருந்து வச்சுட்டு போயிட்டாங்களா என்ன? ஐயோ ஐயோ, வந்துட்டாளே. ஆமாம், யார் அது காரில் வந்துட்டு போகிறது? அது வந்துமா அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு போகிறாங்க. நீங்க எதுக்கு இப்படி கேள்வி கேட்குறீங்க? நீ ஃப்ரெண்ட்ஸு தானே, அதுக்கு எதுக்கு 3 பேரும் பேரஞ்ச மாதிரி நிற்கிறீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நாங்கள் நல்லா தான் இருக்கோம். ம், சரி. அப்போ எல்லோரும் சாப்பிட்டீங்களா? எனக்கு சாப்பாடு வேண்டாம்மா, நான் ஃப்ரெண்டு வீட்லேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன், பசிக்கலை. அப்படியா? சரிம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ரெஸ்ட் எடு. அப்போ சரி, நான் போய் நமக்கு மட்டும் ஹோட்டல்லேருந்து சாப்பாடு வாங்கிட்டு வரேன். என்னது, ஹோட்டல்லேருந்து சாப்பாடு வாங்க போகிறீங்களா? ஐயோ, இந்த மனுஷன் வேறு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் ஏதாவது சொல்லிக்கிட்டு. அப்போது வந்தவங்களுக்குலாம் சாப்பாடு போடாமல் அப்படியே அமுச்சு விட்டிங்களா? சாப்பிட எதுவுமே தரலையா நீங்கள்? அப்போது வந்தவங்களுக்குலாம் சாப்பாடு போடாமல் அப்படியே அமுச்சு விட்டிங்களா? சாப்பிட எதுவுமே தரலையா நீங்கள்? அச்சோ, ஆமாண்டி, மறந்துட்டேன். வந்தவங்களை சாப்பிட கூட சொல்லலடி. சி, இப்படி பண்ணிட்டேனே. வீட்டுக்கு வந்த சம்மந்தியை இப்படி சாப்பிட கூட சொல்லாமல் அனுப்பிட்டேனே. ஐயையோ வளரிட்டாளே. ஐயோ போச்சு, இப்படி வளரிட்டே லக்ஷ்மி. என்னது சம்மந்தியா? ஐயோ, இப்போ நான் என்ன சொல்ல? அது வந்து ரேணு, அவங்க பேர் சம்பந்தம், அதான் அம்மா இப்படி சொல்கிறாங்க. அப்படிதானம்மா? ஆமாம்மா, அப்படிதான். அப்பாவுக்கு சம்மந்தங்கிற பேரில் ஃப்ரெண்டே இல்லையே. இது யார் புதுசா? அப்பா யாருப்பா? இப்படிலாம் கூடவா பேர் வைப்பாங்க? இவ்வளோ கேள்வி கேட்குறாளே, கடவுளே காப்பாத்து. அது வந்துமா புது கிளைண்ட்டு, ரொம்ப நல்லா வருமா, அதான் வீட்டுக்கு வர சொன்னேன். உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓ சரி சரிப்பா, சரி, குட் நைட். ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் தூங்குறேன். அப்பாடா. சரிம்மா, குட் நைட். அப்பா, என்ன குட் நைட் சொல்கிறீங்க? அவகிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே. சொல்லுங்க அவகிட்ட. ஐயோ, நான் என்ன சொல்லணும்? நான் எதுவும் இல்லையே, ஒன்றும் இல்லையே. நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் ரேணுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கீங்கல்ல, அவள்கிட்ட சொல்லணும்ப்பா. மாப்பிள்ளை ஃபோட்டோவை காட்டுங்க. அம்மா இங்கே அந்த ஃபோட்டோவை எடுத்து ரேணுக்கிட்ட காட்டு பார்ப்போம். என்னது மாப்பிள்ளையா? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? எத்தனை டைம் சொல்கிறது எனக்கு மேரேஜ் பண்ண இப்போ இஷ்டமில்லைன்னு. ஒரு தடவை சொன்னால் புரியாதா? இனிமேல் இதை பற்றி பேசினீங்க நான் மனுஷியாக இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன். டேட் அண்ட் மாம், இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமேல் மாப்பிள்ளை பார்க்குறேன் அது இதுன்னு ஏதாவது சொன்னீங்க, அவ்வளோதான், சொல்லிட்டேன். நான் என் ரூமுக்கு போகிறேன். ஏன்டா இப்போவே சொன்னேன்? பார், அவள் என்ன ஆட்டம் ஆடிட்டு போகிறான்னு. நான் பொறுமையாக நாளைக்கு பேசலாம்னு நினச்சேன். நான் போகிறேன். லக்ஷ்மி, எங்கம்மா போகிற? அம்மா. லக்ஷ்மி, என்னம்மா ஆச்சு? உங்கள் பொண்ணு எங்கே இப்படி இருக்கா? என்னவோ அவன் உன் பொண்ணே இல்லாத மாதிரி பேசுறியே. சிரிக்காத, எல்லாம் உன்னால தான். இல்லைப்பா, நம்ம ஃபேமிலியை நினச்சா சிரிப்பு வந்துருச்சு. இப்படி உங்கள் பொண்ணு நீங்கள் 2 பேருமே பயப்படுவீங்களே. நல்ல குடும்பம். என்னவோ நீ அவளுக்கு பயப்படாத மாதிரியே பேசாத. ஆமாம், இவ்வளோ பேசுறீல்ல, நீ போய் பேசுப்போ. ஐயோ, நான் மாட்டேன்ப்பா, அவள் அடிப்பா என்ன. தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? நவீன், போய் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வாங்க நவீன், ரொம்ப பசிக்குது. சரிம்மா, அந்த கார்க்கு எடுத்து கொடு, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். கரண், போய் அப்பா கார்க்கு எடுத்து கொடு, அப்பா போய் சாப்பாடு வாங்கிட்டு வருவார். சரிம்மா. கரண், கஷ்டமாக இருக்குடா. நான் வந்தவங்களுக்கு ஒரு கிளாஸ் காஃபி கூட கொடுக்கல, எதுவுமே கொடுக்காம அனுப்பிவிட்டேன். ஃபீல் பண்ணாதம்மா, நான் வேணா வாசு உனக்கு கால் பண்ணட்டுமா? பண்ணுடா, அதை பண்ணு ஃபஸ்ட்டு. ஆமாம், நம்பர் இருக்கா உங்ககிட்ட? எப்போ வாங்கினேன்? அதெல்லாம் அப்போவே வாங்கிட்டேன், இரு ஃபோன் பண்ணுறேன். ஹலோ, யாரு? அண்ணா, இட்ஸ் மீ கரண். அட நீயா?
எப்படா நம்பர் எடுத்த? நான் நினச்சிட்டே இருந்தேன் கிளம்புற அவசரத்தில் நம்பர் வாங்காமல் வந்துட்டோமேன்னு. தட்ஸ் கரண். அம்மாவுக்கு அத்தைக்கிட்ட பேசணுமா, ஃபோனை அத்தைக்கிட்ட கொடுக்குறீங்களா? வெயிட் பண்ணடா, இதோ தரேன். 7 hours. ஏன் இப்படி முறைக்கிறீங்க, முடிச்சுக்கிட்டு நிற்கிறீங்க? அடியே, நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, பசிக்குதுடி, வா. ஐயோ பாவம், வாங்க சாப்பிட்லாம். அவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அதான் லேட் ஆச்சு. ஏங்க, உங்கள் பொண்ணு எப்படி சம்மதிக்க வைக்கிறது? டேட், ஒழுங்காக அவளை சம்மதிக்க வைங்க. டேட், ஒரே பொண்ணு, அவளை கட்டிக்க போகிற மாப்பிள்ள, அதுவும் மாமா வேற நல்லவராக இருக்காரு, சொல்லவா வேணும்? என்ன நக்கலா? அவளை எப்படி சம்மதிக்க வைக்கிறது அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. சரி சரி, நீ கோவப்படாதம்மா, நான் பேசி பார்க்குறேன் நாளைக்கு. பட் ஆம்புலன்ஸ் ரெடியாக வச்சுக்கோங்க, நான் அவகிட்ட பேசும்போது அடி பலமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏண்டா இப்படி சொல்கிற? என்ன, நீங்கள் பொண்ணா பற்றி வச்சுருக்கீங்க, பேயை பற்றி வச்சுருக்கீங்க, நாளைக்கு என்ன பண்ணுவாளோ தெரியலையே. வேறு வழி இல்லைடா, பேசி தான் ஆகணும். சரி, நாளைக்கு பேசி பார்க்குறேன். சரி, நான் நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்போ டைம் ஆச்சு, போய் தூங்குங்க எல்லாரும். ஆமாம்மா, நான் தூங்க போகிறேன், எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. குட் நைட். சரிடா, குட் நைட். நாளைக்கு என்ன சொல்லுவாளோ தெரியலையே. டென்ஷன் ஆகாமல் போய் தூங்குங்க, எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். சரிம்மா, குட் நைட்மா. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் தூங்குங்க, நான் வரேன். சரி லக்ஷ்மி, வேலை முடிச்சுட்டு சீக்கிரம் தூங்கு. கடவுளே, நாளைக்கு நல்ல பொழுதாக இருக்கணும்ப்பா. அம்மா அம்மா, என்ன கிச்சனில் காணோம்? காலையில் இங்கே தானே இருப்பாங்க. சரி, டைனிங் ரூமில் போய் பார்க்கலாம். அம்மா, இப்போ என்ன ஆச்சு? ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க? ஆமாம், நீ தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டியே. ஐயோ, இப்போ என்ன பண்ண போகிறாலோ தெரியலையே. கடவுளே காப்பாத்தீங்கள. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி என் உயிரை வாங்குறீங்க? எனக்கு இஷ்டம் இல்லைன்னா விடுங்க, ஏன் இப்படி என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க? நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பாரமாக இருக்குன்னா சொல்லிவிடுங்க, நான் கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் போய் இருந்துக்கிறேன். இப்படி ஏன் என்னை சாவடிக்கிறீங்க? ச்சே, கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை இந்த வீட்டில். என்னம்மா இப்படி பேசுகிற ரேணு? அக்கா, கோவப்படாத, நில்லுக்கா. லக்ஷ்மி, அழாத லக்ஷ்மி, ப்ளீஸ், கஷ்டமாக இருக்கு. இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோன்னு இவ இப்படி பேசிட்டு போகிறா? அவள் நம்மளுக்கு பாரமாங்க. வீட்டில் இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லுங்கள், நான் வெளியில் போகிறேன்னு ஈஸியாக சொல்லிட்டு போகிறா. தவறந்து பெற்ற பொண்ணு, அவளை கஷ்டப்படுத்திட்டா கொடுக்கணும்னு இதுவரை அவளுக்கு பிடிக்காத ஏதாவது நம்ம செஞ்சுருக்கோமா? கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னது தப்பா? அதுக்கு பாருங்க அவள் எப்படி பேசிட்டு போகிறான்னு. ஹலோ. ஏய் கரண், குட் மார்னிங்டா. குட் மார்னிங்ண்ணா. ஏய் என்னாச்சு? ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு? டேய் என்னாச்சு? ஏன்டா அழுகுற? ஹலோ பா, என்னாச்சுப்பா? ஏன் கரண் அழுகுறான்? இதான்ப்பா ஆச்சு. நான் நினச்சேன்ப்பா இப்படி தான் நடக்கும்னு நான் நினச்சேன். அவளை எப்படி சம்மதிக்க வைக்கிறதுனே தெரியலப்பா. இதுவரை அவளுக்கு சின்ன கஷ்டம் கூட வரக்கூடாதுன்னு எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சோம். ஆனால் இப்போ எங்களை வெறுத்து போன மாதிரி பேசுகிறாப்பா. பா அழாதீங்கப்பா, ப்ளீஸ் விடுங்க. ரேணுக்கிட்ட இதை பற்றி பேசாதீங்க. திலீப் வரட்டும், அவனே பேசட்டும்ப்பா. நீங்கள் ரேணுக்கு எங்கள் வேறு மாப்பிள்ளை பார்த்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்களோன்னு பயந்து போய் தான் நாங்கள் வந்து பேசினோம். பட் இப்படி ஆகும்னு நாங்கள் நினைக்கவே இல்லைப்பா. சாரிப்பா. பரவாயில்லப்பா, மாப்பிள்ளை பற்றி தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இவ வேண்டான்னு சொல்கிறான்னு பார்க்குறேன். அவரே பேசட்டும் அவகிட்ட. ஆமாம்ப்பா, திலீப் வரட்டும், பேசினா கண்டிப்பாக ரேணு மேரேஜ்க்கு ஒத்துக்குவா. பாப்போம் வாசு. ஆமாம், மாப்பிள்ளைக்கிட்ட சொல்லிட்டியா நீங்கள் வந்து பொண்ணு கேட்டதை? ஐயோ இல்லைப்பா, அதை மட்டும் சொன்னால் எங்களை கொன்னே போட்டுருவான் அவன். சரிப்பா, மாப்பிள்ளை வரட்டும், பேசிக்கலாம். சரிப்பா, நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க. திலீப் வந்து எல்லாம் பார்த்துக்குவான். நீ சொன்னா சரிப்பா.
ஓகேப்பா, எனக்கு ஆஃபீஸ்க்கு போகணும், லேட் ஆயிடுச்சு. நான் ஈவினிங் கால் பண்ணுறேன்ப்பா. பாய். சரிப்பா, ஜாக்கிரதை. என்னங்க சொன்னாங்க வாசு? ஆமாம் சொன்னார். ஆமாம் ஆமாம் டாட், மாமா வரட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. டேய், என்னடா பண்ணுவேன் நீ அவளை? ஏதாவது சொன்ன கொன்றுவேன். ஆமாம், நான் அவளை ஏதோ சொன்னால் போதும், உடனே உங்களுக்கு கோவம் வந்துருமே. டேய் போதும்டா, விட்ரா. லக்ஷ்மி, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு. ஆமாம், நானும் காலேஜ் கிளம்புறேன், டைம் ஆச்சு. சாப்பிட்டு போங்களே 2 பேரும். எனக்கு வேண்டாம்மா, நான் கிளம்புறேன். பாய். ஆமாம், எனக்கும் வேணாம், நான் கிளம்புறேன், பாய். ஐயோ கடவுளே, இந்த பிரச்சனை எப்போ முடியும்? இவ எப்போ திருந்துவா? கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன வந்துச்சு இவளுக்கு? ஆண்டவா. 7 hours later. அட வாமா ரேணு. அம்மா, மது இருக்காளாம்மா? இருக்காம்மா, அவள் ரூமில் தான் இருக்கா. சரிம்மா, நான் போய் அவள் ரூமில் போய் பார்த்துட்டு வரேன். வாங்க மேடம். என்ன ஆஃபீஸ் போகாமல் அதிசயமாக இங்கெல்லாம் வந்திருக்கீங்க? ஏய் ரேணு, என்னடி ஆச்சு? ஏன் அழுவுற? இதாண்டி ஆச்சு. ஹேய் லூசாடி, நீ இப்படிலாம் பேசியிருக்க? அறிவு இருக்கா உனக்கு? நான் கோவத்தில் பேசிட்டேன் மது, உனக்கே தெரியும்ல எனக்கு இப்போ மேரேஜ் பண்ண இஷ்டம் இல்லை. அதை ஏன் அவங்க புரிஞ்சுக்க மாட்றாங்க? ஏய் சரி சரி, அழாத, விடு. எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குது மது. சரி விடு, கூல் டவுன் ரேணு. கரண் அம்மா அப்பாலாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நான் இப்படி பேசியிருக்க கூடாதுல்ல. நான் என்னடி பண்ணேன்? சரிம்மா, சரி இன்னைக்கு நீ ஆஃபீஸ் லீவ் போட்டல, வா காஃபி ஷாப் போகலாம். அங்கே போனால் தான் நீ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்ப, வா. சரி வா போகலாம். இந்த கீர்த்திக்கு கால் பண்ணால் அட்டனே பண்ணலடி. நானும் கால் பண்ணேன்டி, அட்டன் பண்ணல அவ. அவளை பற்றி உனக்கு தெரியாதா? பிஸியாக இருந்திருப்பா, விடு. இந்த கீர்த்தி தான் இப்படி பண்ணுறான்னு பார்த்தா நான் ராகவ், ருஷிகா எல்லாருக்கும் கால் பண்ணேன், அவங்களும் ஃபோனே எடுக்கலடி. ஏய் ராகவுக்கு ஆஃபீஸில் இருப்பான்டி, ருஷிகாவும் பிஸியாக இருப்பா, விடுடி, அவங்களாம் அப்புறம் பார்த்துக்கலாம். காஃபி குடி ஃபஸ்ட்டு. ஏண்டி ஃபேஸை இப்படி வச்சுட்டு இருக்க? இல்லை மது, நான் அப்படி பேசியிருக்க கூடாதுல்ல. ஐயோ இங்கே பாரு, நீ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ இப்போ அதை பற்றி ஃபஸ்ட்டு யோசிக்காத. காஃபி குடிச்சிட்டீல, வா கிளம்பலாம், வா. சரி. இங்கே பாரு ரேணு, வீட்டில் போய் மறுபடியும் அதை பற்றி பேசாத. அவங்களே அதை பற்றி பேசணும், கொஞ்சம் பொறுமையாக இரு, நார்மலாக இரு, ஓகேவா? சரிடி, பாய் மது. 7 hours later. ரேணு, ரேணு செல்லம். அம்மா அம்மா சாரிம்மா, ஐ எம் ரியலி சாரி. நான் அப்படி பேசியிருக்க கூடாது, சாரிம்மா. என் செல்லம், இப்படி அழுகிற நீ அழாத. எனக்கு அப்பாவுக்கு கரனுக்கு பிடிக்காது, உனக்கு தெரியும்ல. பாரு, நீ பேசாததுனால அப்பாவும் கரனும் 1 வீக்காக சரியாக சாப்பிடல, சரியாக தூங்கலை, தெரியுமா? அம்மா. ரேணுமா. அப்பா அப்பா சாரிப்பா. இப்போ எதுக்கு சாரி? வா, அப்பா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன், நம்ம சாப்பிடலாம். ஐ நிஜமாவாப்பா? ஆமாம், வா நம்ம போய் சாப்பிடுவோம். லவ் யூ டேட். இன்னும் சின்ன குழந்தையாவே இருக்கடி நீ. என் பொண்ணுக்கு 60 வயசு ஆனாலும் எனக்கு அவள் 6 மாத குழந்தை தான், போடி. அவள் எனக்கும் பொண்ணு தான், படா. ஐயோ போதும் போதும், சண்டை போடாதீங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம். நான் போய் ஃபஸ்ட்டு கரனை கூட்டிகிட்டு வரேன். அம்மா எனக்கு எதுவும் வேண்டாம், நீ போய் சாப்பிடு போ. டேய் கரண். அக்கா. டேய் என்ன? என்னாச்சு உனக்கு? கண்ணெல்லாம் ஏன் இப்படி ரெட்டிஷாக இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அக்கா.
என்கிட்டே போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டால நீ? ஆமாம், 1 வீக் என்கிட்ட சரியாகவே பேசவே இல்லை. இதுவரை இப்படி பேசாமல் இருந்ததே இல்லை. நம்ம ஒரு நாள் ஆச்சு. இப்படி இருந்திருப்பியா சொல்லு? ஒரு நாள் ஆச்சு. சாரிடா, கண்ணத்தோட என் செல்லம் இல்லை, என் பட்டு இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சோரி. டேய் அக்கா பாவம்டா, இந்த ஒரு தடவை அக்கா மன்னிச்சுக்கோ. இனிமேல் அக்கா இப்படி யாரும் நான் அப்படி கோவமே படமாட்டேன். யாரு நீயா? இல்லவே இல்லை, சோரி. ஏய் ப்ளீஸ்டா, forgive me, I'm so sorry. சரி சரி, கொஞ்சம் மாற்றி மன்னிச்சிட்டா வா. என் செல்ல தம்பி. அக்கா உட்காருக்கா, கொஞ்சம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடா சொல்லு. அக்கா கோவப்படாத சரியா? அதை நீ சொல்கிறத பொறுத்து சொல்லு. திலீப்பை பற்றி பேசணும். யாரா அது திலீப்பு? He loves you so much கா. என்னது லவ்வா? ஆமாக்கா, ஒரு 3 வருஷமா பைத்திய மாதிரி லவ் பண்ணிட்டு இருக்காருக்கா அவரு. என்னடா வளர்ற? 3 இயர்ஸா? எனக்கு தெரியாம எப்படிடா? அத வாசு அண்ணா சொல்லுவாருக்கா உனக்கு, நீ அவர்கிட்ட பேசி பாரு. வாசுவா? இப்போ இது யாரு? திலீப் மாமாவோட ஃப்ரெண்டுக்கா. என்னது மாமாவா? டேய் முடிவே பண்ணிட்டியா? அக்கா நீயே சொல்லுவல்ல, உன் செலெக்ஷன் எப்போவுமே பெஸ்ட்டு தான்டான்னு. இப்போ நான் தான் சொல்கிறேன், அவர் தான் உனக்கு பர்ஃபெக்டாக இருப்பாருக்கா. He is best in everything. He is a cardiologist கா. What? டாக்டரா? ஆமாக்கா, அவர் டாக்டர்க்கா. அவருக்கு என்ன எப்படிடா தெரியும்? சரி அதை விடு, உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? யார் வாசு? 1 வீக் பிஃபோர் நீ கேட்டியே ஒரு காரை பார்த்துட்டு யார் வீட்டுக்கு வந்தான்னு, அது திலீப் மாமாவோட ஃபேமிலி தான். உன்னை பொண்ணு கேட்டு வந்தாங்க. வாசு அண்ணா தான் திலீப் மாமாவோட லவ் பண்ணுற விஷயத்த சொன்னார். சீரியஸ்லி அக்கா, he is perfect for you, I promise. சரி அவங்க சொன்னதாகவே இருக்கட்டும். எப்படிடா புதுசாக வீட்டுக்கு வந்தவங்கள நம்புறீங்க? யார் என்ன சொன்னாலும் அது அப்படியே நம்பிடுவீங்களா? லூசாடா நீ? படித்தவன் தானே நீ, உனக்கு சென்ஸ் இல்லை. ஏமாத்துறவங்களா இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஏதாவது சொல்லிடப்போம். சரண் மாமா RBI மேனேஜராக இருக்கிறாரு, துர்கா அக்கா லாயர், வாசு அண்ணா பிஸ்னஸ் மேன், திலீப் மாமா டாக்டர். இப்படி ஒரு ப்ரொஃபஷனல் ஃபேமிலியில் போய் ஏமாத்துவாங்கன்னு சொல்கிறியே, அறிவு இருக்கா உனக்கு? உனக்கு மூளையே இல்லை. இருந்திருந்தா நீ இப்பெல்லாம் பேசுவியாடி? டேய் இப்போ நீ ஏன்டா கோவப்படுற? இப்படிலாம் சொல்லி தான் அவங்க ஃபேமிலி பற்றி எனக்கு தெரியுது. முன்னாலே சொல்லியிருக்கலாம்ல. சரி அப்படியே இருந்துட்டு போட்டோம். பட் அவங்க உண்மை தான் சொன்னாங்கன்னு ப்ரூஃப் இருக்கா? ஏய் வேணாண்டி, நான் அவ்வளோ லூஸ் இல்லை. எங்களுக்கு தெரியும் அவங்க நல்லவங்கன்னு. அப்பா இவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டார், உனக்கே தெரியும். அப்பாவே நம்புறாரு, நீ என்ன இப்படி கொஸ்டின் கேட்குற? சரி விடு, அவருக்கு எப்படி என்ன தெரியும்? அதை நீ வாசு நாட்டை தான் கேட்கணும். டேய் என்னடா யாருன்னே தெரியாதவங்களை பற்றி பேசுகிற? எனக்கு ஒன்றுமே புரியல. 3 இயர்ஸாக எனக்கு தெரியாமல் எப்படிடா? நீ டுமாரோ வாசு அண்ணாவை மீட் பண்ணி பேசுக்கா, உனக்கே புரியும்க்கா. ப்ளீஸ், திலீப் மாமா மாதிரி ஒரு பர்சனை மிஸ் பண்ணிடாத. லைஃப் லாங் நீ ஃபீல் பண்ணுவ, ஐ எம் டேம் ஷுர். என்னமோ போ. அக்கா இந்த லவ் மேட்ரு மாம் டேடுக்கு தெரியுமா, இல்லை அந்த வாசு உன்கிட்ட மட்டும்தான் இதை பற்றி சொன்னாரா? தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அம்மா அப்பாவுக்கு தெரியும். தெரிஞ்சதுனால தான் அன்றைக்கி மாமாவை பற்றி உங்ககிட்ட பேச வந்தாங்க. அவங்களுக்கும் மாமாவை பிடிச்சிருக்கு, உனக்கே தெரியும். அப்பா உனக்கு மாப்பிள்ளை பார்த்தா எவ்வளோ குவாலிட்டிஸ் எதிர்பார்ப்பாருன்னு. அப்பாவே அவரை பற்றி எல்லாம் கேட்டுட்டு மாப்பிள்ளை சூப்பர்னு சொல்லிட்டாரு. பட் அம்மாவும் அப்பாவும் உங்ககிட்ட சொல்ல கொஞ்சம் பயந்தாங்க. உங்ககிட்ட எப்படி சொல்கிறது, அதுக்கு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் பேசுகிறதுக்கு. அதுக்குள்ளே நீ கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டேன். அப்போ ஃபேமிலியே சேர்ந்து அவர் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவே பண்ணிட்டீங்க, அப்படி தானே? அக்கா ஃபேமிலியாக சேர்ந்துன்னு சொல்லாதக்கா, எங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் உன் இஷ்டம் தான்க்கா. டேய் என்னடா சொல்கிற? இப்போ நான் என்னடா பண்ணுறது? எனக்கு இப்போ மேரேஜ் பண்ண இஷ்டம் இல்லைடா. சரி சரி, இதுக்கப்புறம் உன் இஷ்டம், வேறு என்ன பண்ண முடியும்? பட் ஒரு டைம் வாசு நான் மீட் பண்ணி திலீப் மாமாவோட இல்லை உங்கள் லவ் ஸ்டோரியை கேட்டுக்கோ. அப்புறம் சொல்லு எனக்கு மேரேஜ் வேண்டான்னு. அப்புறம் பார்த்துக்கலாம் சரியா? அதுக்கப்புறம் நாங்கள் யாருமே உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். சரி. என்ன? சரி யோசி, நல்லா யோசி. இது உன் லைஃப், முடிவு இப்போ உன் கையில் இருக்கு. என்னடா? சரி நான் யோசிக்கிறேன். சரி வா, ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாம். போகலாம். வாக்கா. திலீப் யாரு? இதுக்கு முன்னால் பார்த்துருக்கோமா? சே, நம்ம இப்படி நைட்டு தூங்க விடாமல் யோசிக்க வச்சுட்டாங்களே. சரி மதுக்கு கால் பண்ணி கேட்கலாம், அவளுக்கு தெரியுமா என்னன்னு. ஹலோ. ஹே, நம்ம ஃபைனல் இயர் படிக்கும்போது யாராவது நம்மளை ஃபாலோ பண்ணியிருக்காங்களா?
அடியே இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி ஏண்டி என் உயிரை வாங்குற? நல்ல கனவுடி. சொல்லு மது, அப்புறம் தூங்கலாம். ஏகப்பட்ட பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. யாருன்னு சொல்கிறது? பேர்லாம் தெரிஞ்சா ஃபாலோ பண்ணுவாங்க. அது வந்து மது, நான் இப்போ கரண்ட்டை பேசினேன்னா கரண் என்ன சொன்னான்னா, இதாண்டி சொன்னான். என்னடி இது புது கதையாக இருக்குது? திலீப்பா? அப்படி யாரும் நான் அந்த பேரில் ப்ரப்போஸ் பண்ணலையேடி. ஆமாம் மது, நானும் ரொம்ப நேரமாக யோசிக்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, நீ என்ன பண்ணு, நாளைக்கு போ, கரண் சொன்ன மாதிரி அந்த வாசுக்கிட்ட போய் பேசி பாருடி. மது, எனக்கு மேரேஜில் இஷ்டமே இல்லைடி. நான் போய் என்ன பேசுகிறது? எனக்கு மேரேஜெல்லாம் பண்ண வேணாம். அடியே, உன்னை போய் பேசிட்டு வான்னு தான் சொன்னேன். திலீப்பு கையால் தாலி கட்டிக்கோன்னு சொல்லலை லூசு. போய் ஃபஸ்ட்டு பேசி பாரு. கரண் சொன்னால் அதில் ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். ஸோ போய் பேசிட்டு வா, புரிஞ்சுதா? மது, நீயும் வா மது, ப்ளீஸ் மது. என்னது? நானா? நான் எதுக்கு? ப்ளீஸ் டி, வாடி, நீயும் வா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி நான் வரேன். எத்தனை மணிக்குன்னு சொல்லு, அப்புறம் கிளம்பிட்டு கால் பண்ணு, சரியா? நான் டேரெக்டாக அந்த பிளேஸ்க்கே வந்துடுறேன். சரி மது, தேங்க்யூ ஸோ மச். அது சரி, கரண் ஏண்டி வாசுக்கிட்ட பேச சொல்கிறான்? அது திலீப்கிட்டே டைரெக்டாக பேசலாம்ல நீ? அட ஆமாம்ல, இதை நான் வந்துட்டு கேட்கவே இல்லையேடி. மேபி அந்த திலீப்பும் கூட வருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓ, வருவாரா அவரும்? செல்லம், நீயா இவ்வளோ ஆர்வமாக கேட்குற வருவாரான்னு? அது வந்து அப்படி இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். சரி, அப்படி தூங்குறேன். குட் நைட். ஏய் எங்கே எஸ்கேப் ஆகுற பாத்தியா? சரி, குட் நைட். குட் நைட் போடி. நம்ம தூக்கத்தை கெடுத்து இவ தூங்க போயிட்டாளா? இதுக்கு மேலே எங்கேயும் தூக்கம் வருது? ஐயையோ, யார் இந்த திலீப்பு? என்னை லவ் பண்ணுறானா? அதுவும் 3 இயர்ஸ் ஆவா? அப்புறம் என்கிட்ட சொல்லலை. கரண் மாமான்னு வேறு முடிவே பண்ணிட்டான். அவ்வளோ நல்லவனா? அவனை பார்த்தே ஆகும். எப்படி இருப்பான்? கதவை தொடடா நாயே. என்னடி காலையிலே வந்து தூங்கலாம் பண்ற? இரு வரேன். அந்த வாசுவை போய் பாருன்னு சொன்னல, எங்க எத்தனை மணிக்கு? எதுவுமே சொல்லல. அடி, நீயா கேக்குற? ஆமா, நான் தான் கேக்குறேன். வாசுவை எங்க எத்தனை மணிக்கு மீட் பண்ணணும்? சீக்கிரம் சொல்லு. ஐயோ, இவளா பேசுறா? சரி, 10 minutes வெயிட் பண்ணு, ரூமுக்கு போ, நானே வந்து சொல்றேன். சரி, சீக்கிரம் சொல்லு. ஐயோ, நம்பவே முடியலையே. இவன் என் அக்கா தானா? மிஸ்டர் திலீப், என் அக்கா உனக்கு தான் பாரு. அவளே உன்னை பற்றி தெரிஞ்சுக்க எவ்வளோ ஆர்வமாக இருக்கா. உனக்கு நேரம் நல்லா இருக்கு மாம்ஸ். எங்கே என் மொபைல்? வாசு உனக்கு கால் பண்ணி ஃபஸ்ட்டு இதை சொல்லணும். ஹலோ, யாக்கரன் சொல்லு. அண்ணா சொல்லுடா, ஏர்லி மார்னிங் கால் பண்ணியிருக்க. என்னாச்சு? என்ன விஷயம்? அண்ணா, ரேணு உங்களை பார்க்கணும்னு சொல்கிறா. என்னடா சொல்ற? ரேணுவா? ஆமாண்ணா, நான் மாமா அவளை லவ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டேன் அவகிட்ட. அதான் அவங்கள பார்க்கணும்னு சொல்கிறா. டேய், நான் என்னடா சொன்னேன்? நான் தான் சொல்ல வேண்டான்னு சொன்னேன்ல. அண்ணா, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. அவள் மேரேஜுக்கு ஒத்துக்கவே மாட்டா. நான் இப்போ இதெல்லாம் சொல்லலைன்னா அவள் மாமாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிருப்பாளா? சொல்லுங்க. அதுவும் சரிதான்டா, பட் திலீப் அவன் அவகிட்ட அவள் லவ்வாக சொல்லணும்னு நினச்சான்டா. அதான். அண்ணா, மாமா அவகிட்ட லவ்வை சொல்லணும்னு தான் நினச்சாரு. சரி, பட் அவரே எதிர்பார்க்காத மாதிரி ரேணு போய் ப்ரப்போஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? மாமா எவ்வளோ ஹாப்பி ஆகிடுவார். இதை விட என்ன பெரிய சந்தோஷம் இருக்கும் அவருக்கு? சொல்லுங்க. டேய் சூப்பர்டா, பட் ரேணு எப்படிடா அவனை ப்ரப்போஸ் பண்ணுவா? அண்ணா, நீங்கள் அவகிட்ட மாமா பற்றி
சொல்லுங்க. அவளை எங்க பார்த்தாரு, இந்த 3 இயர்ஸா என்ன நடந்துச்சு எல்லாம் சொல்லுங்க. சரியா? சரிடா, அப்போ ரேணுவை 9 o'clock அந்த ஒரு குட்டி கதை காஃபி ஷாப்புக்கு வர சொல்லிடு. சரியா? சரிண்ணா. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கண்டிப்பா அவளே மாமாவை பிடிக்கும். அவன் வந்து நான் திலீப்பை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லுவா பாருங்க. சொன்னா சந்தோஷம்தான். கண்டிப்பாக அவளுக்கு பிடிக்கும்டா. திலீப்பை பிடிக்கலன்னு இதுவரை யாரும் சொன்னதே இல்லை. சரிடா, நான் போய் கிளம்புறேன். நீ ரேணுகிட்ட சொல்லிடு. சரியா? சரிண்ணா, பாய். சரி, இந்த விஷயத்த ரேணுகிட்ட போய் சொல்லுவோம். நீ என்னடி அதுக்குள்ள ரெடி ஆயிட்ட? சரி, எங்கே மீட் பண்ணணும் சொல்லு, சீக்கிரம் சொல்லு. பாரா, என் அக்காக்கு அப்படி என்ன அவசரம்? டேய் சொல்லுடா. சொல்ல மாட்டேனே, என்ன பண்ணுவேன்? சொல்லாட்டி போ. நான் யாரையும் பார்க்கணுன்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. நான் என் ரூமுக்கு போகிறேன். ஏய் சும்மா சொன்னேன்டி. வாசு நான் வந்து உன்னை அந்த குட்டிக்கடை காஃபி ஷாப்புக்கு 9 o'clock வர சொன்னார். நீயும் கரெக்டாக டைமுக்கு போயிடு. சரியா? ஓ, அந்த குட்டி கதை காஃபி ஷாப்பா? இந்த காஃபி ஷாப்புக்கு தானே நாங்கள் ரெகுலராக போகிறோம். ஆமாண்டி, அங்கே தான். போயிட்டு வா. ஈவினிங் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், உன் முடிவை தெரிஞ்சுக்க. அதை தான் நான் நேற்றே சொல்லிட்டேன்ல, எனக்கு இப்போ மேரேஜ் பண்ணுற ஐடியா இல்லைன்னு. சரி சரி, அதை போயிட்டு வந்துட்டு சொல்லு, நான் நம்புகிறேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் இதை தான் சொல்லுவேன். பார்க்கலாம் பார்க்கலாம், பார்த்து போயிட்டு வாடி. இவன் எங்கே போகிறா சாப்பிடாம கொள்ளாம? டேய் அம்மா, எங்கடா போகிறா அவன் இவ்வளோ காலையில்? சாப்பிட கூட இல்லை, ஆஃபீஸ் கூட இந்த டைமுக்கு கிடையாது. எங்கே வேகமாக போகிறா? யாரு எங்கே போகிறா லக்ஷ்மி? என்ன கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? அதானே, எப்படி தெரியும்? உனக்கு சொல்லாமல் அவள் எங்கேயும் போக மாட்டான். ஒழுங்காக சொல்லு, எங்கே போகிறா? கோவப்படாத லக்ஷ்மி, அவன் சொல்லுவான். எங்கடா போகிறா அவ? சொல்லேன். உங்கள் மருமகனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறாளே. நம்ப முடியலையேடா. நம்புங்க மாம் அண்ட் டாட். அப்போ என் பொண்ணு கண்டிப்பாக மேரேஜுக்கு ஒத்துப்பா. ஐ எம் வெரி ஹாப்பி. மீ டூ நவீன், நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்டா சிரிக்கிற? அப்பா, ஒரு பையன் தான் பொண்ணை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சா அவனை மிரட்டி என் பொண்ணை பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. பட் தென் பொண்ணை லவ் பண்ணுறான், அதுவும் ஃபாலோ பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சும் அவன் லவ் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிற ஒரு பேரண்ட்ஸ் நீங்கள் தான். டேய், அதெல்லாம் டைம் பாஸ்க்கு லவ் பண்ணிட்டு சுற்றுறாங்க பாரு. அவங்கள மிரட்டலாம். என் மாப்பிள்ளை தங்கண்டா. ரேணு ஒத்துக்க மாட்டான் தெரிஞ்சு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்காரு. இவரை விட நல்ல மாப்பிள்ளை நான் எங்கடா போய் தேடுறது? எனக்கு தெரியும் அவர் ரேணுவை நல்லா வச்சு பார்த்துப்பாரு, உள்ளங்கையில் வச்சு தாங்குவாருன்னு. அதுவும் அவர் அம்மாவும் அப்பாவும் கூட ரேணுவை ரொம்ப பாசமாக அவங்க பொண்ணு மாதிரி பார்த்துப்பாங்கடா. ஆமாம் நவீன், தே போத் ஆர் வெரி கேரிங். அண்ட் வாசுவும் ரேணுவை தங்கச்சியாக நினைக்கிறாரு. இதை விட என்ன வேணும்? என் பொண்ணு அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்குது. சூப்பர் போங்க, நான் சும்மா தான் அப்படி சொன்னேன். நீங்கள் பாராட்டு மழை பொழிஞ்சிட்டீங்களே. பின்ன இருக்காதா? எனக்கு மாமாவை பார்க்கணும் போல இருக்கு. எனக்கும் தான்டா, மாப்பிள்ளைய நேரில் எப்போ பார்ப்போன்னு இருக்கு. பார்க்கலாம் பார்க்கலாம். என் பொண்ணு ஃபஸ்ட்டு மேரேஜுக்கு சம்மதிக்கட்டும். இப்போ 2 பேர் சாப்பிட்டு கிளம்புங்க. அட அது ஆமா, ஆமா, டைம் டைம் ஆச்சு. ஆச்சு. வாசு யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நீ கரண்ட்டை வாசு நம்பர் வாங்கினியா இல்லையா? ஐயோ, அதை மறந்துட்டேன்டி. விளங்கிரும். அடி பாவி, அவர் நம்பர் வாங்கலையா? ஃபஸ்ட்டு கரண்ட்டை கேட்டு நம்பர் வாங்கு. ஐயோ, இதோ ஃபஸ்ட்டு அவர் நம்பர் வாங்குறேன், கரண்ட்க்கு கால் பண்ணுறேன். ஹலோ, என்னடி போயிட்டியா? டேய் வாசு நம்பர் தாடா. அவர் நம்பர் தரவே இல்லை. நான் யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அட ஆமாம்ல, இந்தா அவர் நம்பர் உனக்கு நான் மெசேஜ் பண்ணி விட்டுறேன். கிளம்பும்போது எங்கே போச்சு? ரொம்ப ஆர்வமாக தான் கிளம்புற மாதிரி இருந்துச்சு. என் மாமா பற்றி தெரிஞ்சுக்க அவ்வளோ ஆசையா உனக்கு? நீ மூடிட்டு நம்பர் சென்ட் பண்ணு, ரொம்ப பேசாத எருமை. பாய். சரி சரி, அனுப்புகிறேன். பாய். இதோ நம்பர் வந்துருச்சு, வாசுக்கு கால் பண்ணுறேன். ஹலோ, ஹூ இஸ் திஸ்? ஹலோ, ரேணு ஹியர், கரண்ட் சிஸ்டர். He told me to meet you. I am waiting for you at ஒரு குட்டி கதை coffee shop outside. May I know where are you now? Oh, yeah. I am inside the coffee shop only. Get inside. எங்கடி? எங்கே இருக்காங்களா? உள்ளதான் இருக்காங்களா? வா போகலாம். ஓ, அப்போது நம்ம தான் லேட்டா? ஆமாண்டி, நம்ம தான். ஆமாம்,
உன் ஆள் திலீப்பும் வந்திருக்காரா? எனக்கு எப்படிடி தெரியும்? நானும் உன் கூட தானே இருக்கேன். ஏண்டி உன் ஆளை பற்றி உனக்கு தானே தெரியும், அதான் உன்னை கேட்டேன். என்ன சொன்ன? ஹே ரேணு. ஓ, இவர் தான் வாசுவா? பார்க்க செம ஸ்மார்ட்டாக இருக்காரி. கொஞ்சம் மூடி உட்காரியா நீ, கொஞ்சம் பேசாமல் இருடி. சரி சரி. என்ன என் தங்கச்சி யூஸ்வலாக எங்கே போனாலும் கரெக்ட் டைமுக்கு போயிடுவா, இன்னைக்கு 20 மினிட்ஸ் லேட்டாக வந்திருக்கா. அது கொஞ்சம் டிராஃபிக் ஜாம், அதனால தான் லேட்டு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நோ இஷ்யூஸ். ஆமாம், உங்களுக்கு எப்படி எங்களை பற்றி கரெக்டாக தெரியும்? உங்கள் ஜாதகமே தெரியும், சொல்லட்டுமா? ஓ, இது வேறையா? ஆமாம், என்ன ரேணு வரும்போது என்னை மட்டும் பார்த்துட்டு அங்கே யாரையோ தேடுற மாதிரி ஃபுல்லாக தேடிட்டு இருந்த. யாரை தேடினேன்? திலீப்பை தான் தேடுவா, வேறு யாரை தேடுவா? மது. சாரி அண்ணா, அவர் வரலையா? அவரா? அதானே, யாருக்கு இந்த அவர்? மது, இப்போ நீ சும்மா இருக்கியா இல்லையா? மன்னிச்சு. நீங்கள் 2 பேரும் ஒன்றும் திருந்தவே இல்லை. நாங்கள் எப்போவுமே இப்படி தானே, என்ன புதுசா? மது. திலீப் வருவான்னு உனக்கு யார் சொன்னா? இல்லை, நான் நினச்சேன் அவரும் வந்திருப்பாருன்னு. இல்லை, அவன் இங்கே இல்லை. அவன் இருந்தால் தானே இங்கே வரத்துக்கு. ஐயோ, அவருக்கு என்னாச்சு? மது, நீ சும்மா இருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் ஆகலை அவருக்கு. வாயை திறந்தா கொண்டுருவான் உன்னை. ஐயோ அண்ணா, என்னன்னாச்சு அவருக்கு? அவர் ஏன் வரல? அண்ணா ப்ளீஸ் சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகலை அவனுக்கு. அவன் இந்தியாவில் இல்லை, இப்போ நியூயார்க்கில் இருக்கான். 2 வீக்ஸில் வந்துடுவான், அவ்வளோதான். ஷப்பா, நான் பயந்தே போயிட்டேன். எதுக்கு பயந்து போயிட்டேன்? நத்திங் அண்ணா. ஆமாம், கரண் உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா திலீப் இங்கே இல்லைன்னு? இல்லை, அவன் வந்துட்டு நீங்கள் அவன் ஃப்ரெண்டுன்னு தான் சொன்னானே தவிர்த்து அவர் இங்கே இல்லைன்னு அவன் எதுவுமே சொல்லலை. ஓ, ஓகே ஓகே. நீங்கள் இப்படியே தான் பேசிகிட்டு இருக்கீங்களா இல்லை மேட்ருக்கு வரீங்களா? ப்ளீஸ் சீக்கிரம் சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி எங்களை தெரியும்னு, திலீப் எப்படி ரேணுவை பார்த்தாரு, சீக்கிரம் சொல்லுங்கள், இல்லைனா மண்டையே வெடிச்சிரும். ஆமாம் நான் ப்ளீஸ் சொல்லுங்கள். நேற்று நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வரல. ஏண்ணா எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்லை, ஒருத்தன் 3 இயர்ஸாக உன்னை நினச்சி தூங்காமல் இருக்கான். நீ நேற்று ஒரு நைட்டு ஃபுல்லாக தூங்கலன்னு ஃபீல் பண்ணுறேன், அதான் சிரிப்பு வந்துருச்சு. அண்ணா சரி சரி, உனக்கு என்ன தெரியணும் கேளு. எல்லாமே தெரியணும். எல்லாமேண்ணா? எல்லாம் கேட்டு நீ என்ன பண்ண போகிற? நீ தான் மேரேஜ் வேண்டான்னு சொல்கிற, அப்புறம் என்ன? உன்னை எப்படி எங்கே பார்த்தாரு அதை மட்டும் கேளு போதும். மது, நீ சும்மா இருக்கியா இல்லையா? என்னை கொலகாரி ஆக்காத. மது, கலாய்க்காத மது, பாவம் என் தங்கச்சி கோவப்படலா பாரு. அண்ணா இப்போ நீங்களா? சரி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையா? சரி சரி சொல்கிறேன். எல்லாமே சொல்லுங்கள். அவர் ஸ்கூல் டேஸ்லேருந்து நீங்கள் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க, எல்லாமே. அவர் ஏன் நியூயார்க்கில் போனார், எல்லாமே. என்ன எல்லாமே வா? ஆமாம். நீ கேட்குறத பார்த்தா ஃபுல்லாக தெரிஞ்சுக்காம வரமாட்டே போலையே. ஆமாம் அண்ணா, நீங்கள் இப்போ சொல்லுங்கள். சரி சொல்கிறேன். ஹாய், ஐ எம் திலீப். உன் பேர் என்ன? இப்படி தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு. என் ஃப்ரெண்டு பேர் ரவி, நானும் அவனும் பெஸ்ட் ஃப்ரெண்ட். திலீப்பும் எங்கள் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டான். நாங்கள் 3 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அப்புறம் தான் என் கிளாஸ்மேட் பேர் சுஹானா. 6th வரை நானும் அவளும் ஒரே ஸ்கூல் தான், ஒரே கிளாஸ் தான். பட் ஒரு நாள் கூட அவள் என் கூடயும் ரவி கூடயும் பேசினதில்லை. புக்ஸ் கூட வாங்க மாட்டான், அப்படி இருந்தவ. திலீப் வந்ததுக்கப்புறம் அவளும் வந்து பேச ஆரம்பிச்சா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அவளும் எங்கள் கூட தான் இருப்பாள். ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம், பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிற அளவுக்கு. அப்படியே எங்கள் ஸ்கூல் டேஸ் போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் 4 பேர் ஒன்றா தான் இருப்போம். ஸ்கூல் டேஸ் ரொம்ப ஜாலியாக போச்சு. நாங்கள் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ரவிக்கு கேன்சர்னு தெரிஞ்சுது. கொஞ்ச நாள்லேயே அவன் இறந்தும் போயிட்டான். ஏண்டா எங்களை விட்டுட்டு போனேன்னு. அவன் இல்லாமல் எங்களால் படிக்க கூட பிடிக்கல. அவன் இழப்பு எங்களால் தாங்க முடியலை. அவன் இல்லாமல் ஸ்கூல் போகவே பிடிக்கல. ரொம்ப அழுதும். திலீப்னால தான் இதை தாங்கவே முடியல. ரொம்ப அப்செட் ஆகிட்டான். அப்படியே போச்சு டேஸ். 12th ஸோ ரொம்ப சின்சியராக படித்தோம். பட் திடீர்னு ரவி ஞாபகம் வந்துடும். எங்கள் 3 பேருக்கும் நாங்களே எங்களுக்கு சமாதானம் பண்ணிக்குவோம். 12th பப்ளிக் எக்ஸாம், லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் டே அவுட்டிங் போகலான்னு பிளான் பண்ணோம். நெக்ஸ்ட் டே நானும் திலீப்பும் சுஹானா வீட்டுக்கு போனோம். பட் அவங்க வீடு லாக்காக இருந்துச்சு. என்னானாலும் வீட்டில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சொல்லிடுவா. பட் அன்றைக்கி காணும். அவளை வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆண்டி கிட்ட கேட்டோம். அவங்களுக்கும் தெரியல, என்னாச்சுன்னு தெரியல அவளுக்குன்னு சொன்னாங்க. 12th பப்ளிக் எக்ஸாம் லாஸ்ட் ரிசல்ட் வந்துச்சு. அதை வாங்க கூட அவள் வரல. என்னன்னு எங்களுக்கு தெரியல. ரொம்ப ஃபீல் பண்ணோம். பிகாஸ் அவள் இல்லாமல் நாங்கள் இருந்ததே இல்லை. ஏதோ எங்கள் உயிரை எங்களை விட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஏற்கனவே ரவி இல்லைன்ற சோகம், அதில் இவளையும் காணுமா. ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. அவ்வளோ கேரிங்காக இருப்போம் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர். அப்புறம் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுல பிஸி ஆகிட்டோம். நான் இன்ஜினியரிங், திலீப் மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்ணான். என்ன தான் நாங்கள் வேறு காலேஜ்னாலும் நானும் அவனும் ஒன்றா தான் இருப்போம். காலேஜில் ஃப்ரெண்ட்ஸுலாம் யார்ட்டையும் பேச மாட்டோம். அவன் காலேஜ் முடிஞ்சால் என் வீட்டுக்கு வந்துடுவான். எப்போவும் நாங்கள் ஒன்றா தான் சுற்றிட்டு இருந்தோம். சண்டே நான் வீட்டுக்கு போயிடுவேன். இப்படியே 6 மாதம் போயிடுச்சு. ஒரு நாள் திலீப் கால் பண்ணி நான் ஊருக்கு போகிறேன்டா, ரிலேட்டிவ் மேரேஜ்க்கு வர 1 வீக் ஆகும்னு சொன்னான். நானும் சரின்னு போயிட்டு வாடான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பற்றி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணான். பட் நான் தான் போகலை. அங்கே கிளம்பி போயிட்டாங்க. பட் எனக்கு அப்போ தெரில போனவங்க ஒரேடியாக என்னை தனியாக விட்டுட்டு போயிடுவாங்கன்னு. அன்றைக்கி கிளம்பி கோயிலுக்கு போனவங்க அப்படியே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. என் டேடுக்கு ட்ரைவ் பண்ணும்போது அட்டாக் வந்திருக்கு. கார் கண்ட்ரோல் இல்லாமல் ஆக்சிடென்ட் ஆகி 3 பேரும் ஸ்பாட் அவுட். என் தங்கச்சி ஒரு சின்ன அடியை கூட தாங்க மாட்டான். பட் எனக்கு ஆக்சிடென்ட், அவ்வளோ பிளட், அவ்வளோ அடி. என்னை விட்டு போயிட்டா. என் மேலே அவ்வளோ பாசம் அவளுக்கு. அண்ணான்னு என் பின்னாலேயே சுற்றுவா.
அன்னைக்கு கண்ணை கூட திறக்கலை. 3 பேரையும் டெட் பாடியாக ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தான் தெரிஞ்சுது அப்பாவுக்கு அட்டாக் வந்து அதனால தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. எங்கேருந்து வந்தாங்க ரிலேட்டிவ்ஸ் அன்றைக்கும் தெரில. பிகாஸ் என் மாமன் டேட் லவ் மேரேஜ் பண்ணவங்க, அதுவும் அவங்க ஃபேமிலி அகேன்ஸ்ட். ஸோ அவங்களுக்கு யாரும் இல்லை. அவங்க இறந்து போனதுக்கப்புறம் எப்படி இவ்வளோ ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னு தெரியல எனக்கு. அவங்க யாரையும் தெரியல கூட தெரியாது. வந்தவங்க ஃபோனர் எல்லாம் முடிச்சு ஆக்சுவலாக அவங்க எங்கள் மேலே இருக்கிற பாசத்தில் வரல. என் அப்பா சேர்த்து வச்சிருந்த ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்கு தான் வந்தாங்க. என் அப்பா பிஸ்னஸ் மேன். ஸோ அவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எங்கள் ஆஃபீஸ் எல்லாமே அவங்க பேரில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாமே போச்சு. அந்த 2 டேஸில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எப்படின்னு எனக்கும் தெரில. எனக்கு அழுக மட்டும்தான் வந்துச்சு. அதை தவிர வேறு என்ன பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியலை. என் மேலே பாவம் பார்த்து விட்டுட்டு போயிட்டாங்க போல. அவ்வளோ பெரிய வீட்டில் நான் மட்டும் தனியாக என் அம்மா அப்பா என் தங்கச்சி ஃபோட்டோ முன்னால் பார்த்து அழுதுட்டு இருந்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். அப்போ தான் வந்தான் திலீப். என்னால் முடியலை. அவனை ஹக் பண்ணி அழுத தவிர வேறு வழி தெரியலை. 7 hours என்னால் later. தாங்கவே முடியலடா. அழாதடா ப்ளீஸ். நீ அழுகிறத பார்த்தா எனக்கும் கஷ்டமாக இருக்குது. எல்லா விஷயமும் எனக்கு இப்போ தான் தெரியும். அதான் நாங்கள் எல்லாரும் கிளம்பி உடனே வந்துட்டோம். வாசு அல்லாதப்பா, வா நம்ம வீட்டுக்கு போகலாம். ஆமாம் வாசு, வாடா நம்ம வீட்டுக்கு வா. இல்லைம்மா, இல்லைப்பா, நான் வரல. நான் இங்கேயே இருக்கேன். டேய், இப்போ நீ வரியா இல்லையாடா? ஏன்பா? ஏன் உன் அம்மா இல்லையா? இல்லை உனக்கு அம்மாவா இருக்கிற தகுதி எனக்கு இல்லையா? அம்மா, உண்மையை சொல்லணும்னா நான் அழுத கடைசி நாள் அதுதாம்மா. வாசு விடுப்பா, வீடு எல்லாத்தையும் விடு. வா நம்ம வீட்டுக்கு போகலாம். நாங்கள் இருக்கோம். நான் அப்பா இருக்கேன், ஏதோ அம்மா இருக்கா. வா இனிமேல் நம்ம ஒன்றா இருக்கலாம். சரிப்பா, நான் வரேன். உங்களுக்காக நான் வரேன். வாசு, இனிமேல் இதுதான் உன் வீடு, சரியா? அதுவும் உன் வீடு தான். ஆனால் இதுதான் இனிமேல் உன் வீடு. அப்பா, அந்த வீட்டை வித்துடலாமாப்பா? ஏன்பா வாசு, ஏன் இப்படி சொல்கிற? எதுக்கு அந்த வீட்டை விற்கணும்? அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் முடியாது. அந்த வீடு இருக்கும். அவங்க அப்பா அம்மா அந்த வீடு. இல்லைப்பா, அந்த வீட்டை விற்றா காசு வரும். அதில் வந்து நான் என் காலேஜ் ஃபீஸ் பே பண்ணுறதுக்காக நான் யூஸ் ஆகும்பா. வித்துடலான்னு பார்க்குறேன். ஏன் நாங்கள் உங்கள் ஃபீஸ் பே பண்ண மாட்டோமா? இங்கே பாரு, துர்கா உன் அம்மா, நான் உன் அப்பா. இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோ. நீயும் ஒன்று தான், திலீப்பும் ஒன்று தான் எங்களுக்கு. தேங்க்ஸ்ப்பா, தேங்க்யூ ஸோ மச். 7 hours later. ஐயோ, மணி 10 ஆச்சு. இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. வாப்பா வாசு. ஏன்பா இவ்வளோ லேட் இன்னைக்கு? டயர்டாக இருக்கியா? இல்லைம்மா, ப்ராஜெக்ட் ஒர்க்கு, அதான் லேட் ஆகிடுச்சுமா. நீங்கள் சாப்பிட்டீங்களா? அப்பா எங்கே? திலீப் எங்கே? இன்னும் யாரும் சாப்பிடல. உனக்காக தான் வெயிட்டிங். நீ போ, ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. அப்பாவும் திலீப்பும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் போய் கூட்டிகிட்டு வரேன். சரிம்மா, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். எல்லாரும் சாப்பிட்லாம் ஒன்றா. அம்மா சாப்பாடு வைம்மா, பசி உயிர் போகுது. ஏய் முண்டோம், ஏன்டா லேட்டாக வந்த? பசிக்குதுடா. உன்னை அடிக்கிறேன் பாரு. டேய், அவன் மேலே கையை உடச்சிருவேன். எப்போ பார்த்தாலும் எப்படியே திட்டிக்கிட்டு. ஆமாம், அவன் மேலே கையை வச்ச அவ்வளோதான் நீ. எப்பா முடியலடா சாமி. நான் எங்கே அடித்தேன்? நீங்கள் இப்படி திட்டுறீங்க? ஐயோ ரொம்ப தான். ஏன் லேட்டாக வந்தேன்னு கேட்டேன் பாருங்க. எவ்வளோ டயர்டாக இருக்கான். 2 டேஸாக ஒரே ப்ராஜெக்ட்னு நைட்லாம் சரியாக தூங்கலை. அவன் இப்படி டைமுக்கு சாப்பிடாம இருந்தால் ஹெல்த் என்ன ஆகுறது? அதுக்கு தான் நான் ஏன் லேட்டுன்னு கேட்டேன். அதுக்கு கத்துறீங்க? டேய், ப்ராஜெக்ட் முடிஞ்சதுடா. இனிமேல் நான் ஒழுங்காக சாப்பிட்றேன், போதுமா? அது அந்த பயம் இருக்கட்டும் என் மேலே. யாருக்கு? அவனுக்கா? உன் மேலே பயமாடா? குத்துன. ஃபஸ்ட்டு நீ ஒழுங்காக சாப்பிட்றான், அப்புறம் அவனை சொல்லு. பல்ல காட்டாதடா, பயமா இருக்கு. அம்மா பாருங்கம்மா, சிரிச்சே பயமுத்துறான். டேய் சிரிக்காத, குழந்தை பயப்படுறான்ல. என்ன ஃபேமிலியை சேர்ந்து என்ன கலாய்க்கிறீங்க? அதான்டா நாங்கள். அதானே. போங்க எனக்கு ஒன்றும் டின்னர் வேண்டாம். நான் போகிறேன், சோகமாக போகிறேன். டேய் சும்மா தான்டா சொன்னோம், சாப்பிட்றா. நானும் சாப்பிட மாட்டேன், பார்த்துக்கோ. சரி நீ இவ்வளோ கெஞ்சுறதுனால சாப்பிட்றேன். அவன் எப்படா உன்கிட்ட கெஞ்சினா? நீ சாப்பிடவே வேணாம், போ. அம்மா என்னம்மா? சாப்பிடு செல்லம். அம்மா சும்மா சொன்னேன். சாப்பிடு பாப்பா, சாப்பிடு. வேக்கப்டா. டே என்னடா இவ்வளோ சீக்கிரம் எனக்கு போடா. ஏய் ஏந்திரா பண்ணி, உனக்கு 21st டே இன்டர்ன்ஷிப். ஹாஸ்பிட்டல் போக வேணாமா? நான் ஏந்திரா. அது 9 o'clock தாண்டா வர சொன்னாங்க. தூங்க விடுடா. சார் இப்போ மணி 7:30 தானடா ஆகுது. வீணா போன நாயே, தூங்க விடுடா. டேய் லூசு, நேற்று சொன்னேன்ல உனக்கு ரெஃபரன்ஸ் புக்கு வாங்கணும்னு. இப்போ போனால் தானே வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல் போக முடியும். கிளம்புடா. நாசமாக போனவனே, இது ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டியாடா? நான் தான் மறந்துட்டேன் பண்ணி. மறந்தது நீ என்ன திட்டுற? சரிடா, கோச்சுக்காத. குளிச்சுட்டு வரேன். சரி நீ குளிச்சுட்டு வா, நான் கிச்சன் போகிறேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. பசிக்குது. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி, வா சாப்பிடலாம். எங்கே அவன் இப்போ தான் குளிக்கவே போகிறாமா? ஃபஸ்ட் டே இன்டர்ன்ஷிப்புக்கே லேட்டாக போவான் போல இருக்கு. அதெல்லாம் இல்லை, கரெக்டாக போயிடுவேன். நீ பிரேக்ஃபாஸ்ட் ஃபஸ்ட்டு. பசிக்குது. டேய் அதுக்குள்ளேயே குளிச்சுட்டு நீ? எஸ்
நீ குளிச்ச மாதிரியே தெரிலையே. டேய் நான் குளிச்சுட்டேன்டா, போடா டைம் ஆகுது, புக் வாங்கிட்டு கிளம்பணும் சீக்கிரமா. சரி சரி, டைனிங் ஹாலில் போய் இருங்க, நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். அம்மா போயிட்டு வரேம்மா. ஆல் தி பெஸ்ட்டா, விஷ் யூ ஆல் சக்ஸஸ். இன்டர்ன்ஷிப் முடிஞ்சு என் பையனுக்கு பெஸ்ட் ஹாஸ்பிட்டலில் ஜாப் கிடைக்கணும், என் பையன் பெஸ்ட் கார்டியாலஜிஸ்ட்னு சொல்லி நாங்கள் பெருமைப்படணும், சரியா? கண்டிப்பாம்மா சொல்லுவீங்க. அப்பா ஏன் என்ன ப்ளஸ் கூட பண்ணாமல் போயிட்டாரு? ஏய் அப்பாவுக்கு டைம் ஆச்சுடா, நீ வருவன் வெயிட் பண்ணாரு, நீ தூங்கிட்டு இருந்த, அதான் அவர் போயிட்டாரு. சரிம்மா பாய். அம்மா பாய்மா. டேய் வாடா டைம் ஆகுது. இந்த வந்துட்டேன்டா. சரி கார் எடு, கார்லேயே போகலாம். ஓகேடா காரில் தான் போகிறோம், கார் கீ என்கிட்ட தான் இருக்குது, நானே ட்ரைவ் பண்ணுறேன், நீ ட்ரைவ் பண்ண வேண்டாம். ஓகேம்மா பாய். பாய்டா, பார்த்து போயிட்டு வாங்க 2 பேரும். டேய் நேற்று எல்லா புக் ஷாப்லையும் தேடிட்டேன்டா, நீ சொல்கிற ஷாப்லையாச்சும் அந்த புக்கு இருக்கும்ல? அட இருக்கும்டா வாடா. சரிடா இருந்தால் ஓகே. நான் நேற்றே பேசிட்டேன்டா, அங்கே இருக்குது, நீ கவலைப்படாத. சரிடா. வந்துருச்சா? இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? இதோ வந்துட்டோம்டா, இங்கே தான். ஓகேடா. ஈவினிங் இதுக்கப்புறம் நான் வர வேண்டாம், நானே வந்துடுவேன். ஓகே ஓகேடா. ஃபஸ்ட்டு இன்டர்ன்ஷிப் நீ ஃபஸ்ட்டு ஒழுங்காக பண்ணு, ஓகே? கான்சன்ட்ரேட் எல்லாம் உனக்கு உன் ஒர்க் மேலே தான் இருக்கணும். சரிடா ரொம்ப பண்ணாதடா, போடா. சரி நான் காரை ஸ்டாப் பண்ணுறேன், நீ இறங்கிக்கோ, நான் போய் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். ஷாப் வந்துருச்சு. இல்லையா எனக்கு என்ன காலேஜ் லீவ் பண்ணுவான்? ஆமாண்டா அதான் பார்க் பண்ணிட்டு வரேன், லேட்டாச்சு. அவ்வளோ கூட்டம் எல்லாம் எவ்வளோ கடுப்பு போயிருக்காங்க பாரு. ஆமாண்டா. சரி வா புக்கை தேடுவோம். நீ கரெக்டான ஷெல்ஃபில் தான் நிற்கிற, தேடு கிடைக்கும். டே காட்டுடா, இதான்டா. வா ஃபைனலி ஐ காட்டு. இந்த புக்குக்காக 1 வீக்காக புக் ஷாப்பாக என்ன சுற்ற வச்சுட்டியாடா பண்ணி. சரிடா அழாத, வா வா நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன். அது சரி வா போகலாம். அடே எங்கடா போயிட்டுருக்க? கார் அந்த பக்கம் நிறுத்தியிருக்கேன். இல்லை வாசு ஏதோ சத்தம் கேட்குது பாரு, வா போய் பார்ப்போம். ஏய் வாடா, உனக்கு இன்டர்ன்ஷிப்புக்கு டைம் ஆச்சு, போகலாம் வா. என்ன பார்த்துட்டு இருக்க நீ? வா வாசு அங்கே பாருடா. ஏய் திலீப், அந்த பொண்ணு என் தங்கச்சி மாதிரியே இருக்காடா. ஆமாண்டா என் மச்சான். என்னது மச்சானா? என் மச்சான் சொல்கிற திங்ஸே சரியில்லையே. டேய் நீ தானடா தங்கச்சின்னு, நீ என்ன நினச்சேன்னு எனக்கு தெரியாதா? மச்சான் அவளை நீ தங்கச்சின்னு சொல்கிற, என் பொண்டாட்டி உனக்கு தங்கச்சின்னா எனக்கு மச்சான் தானடா. என்னதே பொண்டாட்டியா? அடே நான் என் பொண்டாட்டி பார்க்க காலேஜுக்கு போகிறேன், நீ சீக்கிரம் வாடா. டேய் நில்றா, பொண்டாட்டியா? டேய் எனக்கு பொண்டாட்டியா? ஏன் இப்படி நீங்கள் 2 பேரும் ஷாக் ஆகுறீங்க? ஆமாம் அண்ணா, என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னீங்க, இப்போ வேற யாரும் பொண்டாட்டின்னு சொல்லியிருக்காங்க. அதானே, எப்படி சொல்லலாம்? ஏய் ஒரு செகண்ட் இரு, அதை நீ ஏன் கேட்குற? உனக்கு தான் திடீர் இப்போ கல்யாணம் பண்ண இஷ்டம் இல்லைல்ல? நீ சும்மா இருக்கியா மது? அண்ணா நீங்கள் சொல்லுங்கண்ணா, அப்புறம் என்னாச்சு? ரேணு நீ நான் சொல்கிறது சரியாக கவனிக்கலன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல கேளு, மறுபடியும் சொல்கிறேன். டேய் பாருடா, நீ ஏஞ்சல்ரா. அவள் பார்பி டால் மாதிரி எவ்வளோ அழகாக இருக்கா. அது அந்த ஒயிட் சுடி, அவள் ஹேர், அவள் ஸ்மைல், இவள் தாண்டா பொண்ணு. இதாண்டா சிரிப்பு. இந்த சிரிப்பு ஒன்று போதும், எவனாக இருந்தாலும் மயங்கிடுவான். அவன் சிரிப்புல என்னை மொத்தமாக கொத்துட்டாடா. இந்த சிரிப்பை பார்க்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்டா, எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவேன். அப்படி இருக்கா இவோ. டேய் பார்த்து 10 மினிட்ஸ் கூட ஆளு, அதுக்குள்ளே பொண்டாட்டின்னு சொல்கிற. ஏண்டா என்னென்னவோ பேசுகிறேன், இதெல்லாம் உனக்கே நியாயமாக இருக்கா? டேய் இந்த 10 மினிட்ஸில் அவன் என்னை இந்த உலகத்திலேயே மறக்க வச்சுட்டாடா. நான் வாழவே ஆரம்பிச்சேன் அவன் கூட. திலீப் சொன்னால் கேளுடா, யாருன்னே தெரியல அந்த பொண்ணு, அதுக்குள்ளே பொண்டாட்டின்னு சொல்கிறேன். டேய் உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? வாடா டைம் ஆகுது, ஆஃபீஸ் போகணும், நீயும் ஹாஸ்பிட்டல் போகணும். ஃபஸ்ட் டே இன்டர்ன்ஷிப்டா. இப்போ என்னடா உனக்கு? எனக்கு அவளை விட வேறு எதுவும் முக்கியம் இல்லை, நீ மூடி போயிரு. டேய் சொன்னால் கேளுடா. நான் சொல்ல அவன் கேட்கவே இல்லை. அவன் பாட்டு காலேஜ் கிரவுண்டில் நின்று அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருந்தான். நான் பேசுகிறது எதுவும் அவன் காதில் விழவே இல்லை. அந்த பொண்ணு கேக் கட் பண்ணி அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருந்தான். அவளை சுற்றி அவ்வளோ பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் ஃபேஸில் கேக் பூசுறதுக்கு வந்தான். அதுக்குள்ளே அவன் அங்கேருந்து ஓடி வந்தான். ஓப்ஸ் சாரி சார், தெரியாமல் அடிச்சிட்டேன். ஏய் நெல்றி, கேக்கெல்லாம் தடவ மாட்டேன், இங்கே வா ஒரு நிமிஷம். டேய் மச்சான், தங்கச்சி கையை மேலே பட்டுருச்சுடா. டேய் திலீப், டேய் கொஞ்சமாவது அசடா, அவளையும் வாயை பிறந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். டேய் டேய் ஏன்டா அடிச்ச? டேய் ஃபஸ்ட் இந்த வானத்தில் பறக்கிறத நிறுத்து, கொஞ்சம் இங்கே பாடுறான் பெண்ணை. என்னடா மச்சான், அவன் பேர் ரேணுவான். உனக்கு இப்போ தான் தெரியும்? இந்தா நான் அவன் நிற்கிறானே, அவன் தான் கத்திக்கிட்டே இருந்தானே ரேணுன்னு, கேட்கலையா? அப்படியாடா? டேய் என் ஸ்வீட்டாக பேர் ரேணுக்காடா, செம்ம இல்லை பேர். டேய் முடியலடா, அவன் என்ன படிக்கிறான் அதெல்லாம் கூட தெரில உனக்கு, ஏன்டா இப்படி படுத்துற? இன்ஜினியரிங் காலேஜில் இன்ஜினியர் படிக்காமல் டாக்டராக வரப்பா? இன்ஜினியரிங்டா? ஐயோ நான் வேறு இப்போ தான் இன்டர்ன்ஷிப் பண்ணுறேன். நான் மட்டும் நேரம் ஜாபில் ஜாயின் பண்ணேன், அவளை தூக்கிட்டு போயிருப்பேன். டேய் அட பாவி, கோச்சுக்காத மச்சான், லவ்வில் இதெல்லாம் சகஜம். மச்சான் அதை விட அப்படியே கொஞ்சம் திரும்பி பாரு.
டேய் என்னடா பார்க்கணும்? டேய் என்னடா? ரேணு, ஐ லவ் யூ டி. வாட்? ஐ ரியலி லவ் யூ ரேணு. ஐ டூ. என்ன? நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. நீ இல்லாத வாழ்க்கை நினச்சி கூட பார்க்க முடியாது. ப்ளீஸ் என்னை பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிடாத. இதெல்லாம் நீ மூவி டைலாக்ஸ் தான். பட் நான் உண்மையாகவே இதெல்லாம் நான் ஃபீல் பண்ணுறேன். ப்ளீஸ் அக்செப்ட் மீ ரேணு, ப்ளீஸ். ராகவ், நீ ஃபஸ்ட்டு ஏந்திரி. நீ லூசு, ஏந்திரி. நீ ஃபஸ்ட்டு கால் வலிக்க போகுது, ஏந்திரா. இல்லை, டூ யூ லவ் மீ ஆர் நாட் அதை சொல்லு ஃபஸ்ட்டு. நீ ஏந்திரி, நான் அப்போ தான் சொல்லுவேன். ம், சரி சொல்லு, இப்போ சொல்லு. ஐ லவ் யூ டூ. போதுமா? ரேணு, நிஜமாவா சொல்கிற? நிஜமாக தான் சொல்கிறேன். ஐ லவ் யூ ஸோ மச் ராகவ். ஐ லவ் யூ டூ ரேணு. இங்கே பாருடா, உனக்கு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே இன்டர்ன்ஷிப். எல்லாத்தையும் மறந்துட்டு இன்றைக்கி போய் நல்லபடியாக இன்டர்ன்ஷிப்பை முடிச்சுட்டு வா, சரியா? ஓகேடா. ஓ இறங்கு. ஆல் தி பெஸ்ட். 7 hours later. வாடா, திலீப் ஏன்டா இப்படி இருக்கான்? என்ன ஆச்சு அவனுக்கு? என்னடா ஆச்சு அவனுக்கு? ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுலேருந்தே அவன் ரூம்குள்ளேயே இருக்கான். நத்திங் தேட், ஒன்றும் ஆகலை. அவனுக்கு ஃபர்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டல் போயிருக்கான்ல, அதான், வேற ஒன்றும் இல்லை. நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா, என்னமோ போங்க. நீங்கள் 2 பேரும் வர வர சரியில்லை. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் பார்த்துக்கிறேன். நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். திலீப் டேய் மச்சான், என்னடா ஏன் இப்படி அழுவுற? ப்ளீஸ் அழாதடா. இப்போ என்ன ஆச்சு நீ அழுவுற? என்னால் முடியலடா. இதுவரை நான் இப்படி இருந்திருக்கேனா? நீயே சொல்லு. இன்றைக்கி தான்டா அவளை பார்த்தேன். பார்த்ததுமே எனக்கு பிடிச்சி போச்சு. அது என் தப்பாடா? பார்த்தா அன்றைக்கே அவள் எனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சுடா. என்னால் ஏற்றுக்க முடியல. எனக்கு அவள் வேணும்டா. லைஃப் லாங் அவள் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு ரேணும் வேணும் வாசு, எனக்கு ரேணும் வேணும்டா. திலீப் காம் டவுன் ப்ளீஸ், அழாத. என்னால் காமாக இருக்க முடியலடா. எனக்கு ரேணும் வேணும் வாசு. டேய் லூசு மாதிரி பேசாதடா. அவள் எப்போ ஓரேனுவாக இருந்தால் இன்றைக்கி தான்டா பார்த்தேன். இது ஜஸ்ட் அட்ராக்ஷன்டா. ஏதோ ப்ளாசிங் க்ளவுட்ஸ்னு நினச்சி மறந்துட்டு போவியா? இப்படி ஏறணும் உனக்கு சம்மந்தம் இல்லாதவளை உனக்கு சொந்தமான வேணும்னு சொன்னால் எப்படிடா? இங்கே பாரு, அவள் வேறு யாரையும் லவ் பண்ணுறாடா. பார்த்தேன் இல்லை அவன் எப்படி அவளை ப்ரப்போஸ் பண்ணான்னு. தி போத் ஆர் லவ் வித் ஈச் அதர்டா. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நீ ஃபீல் பண்ணாத, எல்லாம் சரியாயிடும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அட்ராக்ஷன். என்னால் அவள் இல்லாமல் வாழ முடியாது. இது எப்போ அவளை பார்த்தேனோ அப்போவே என்னால் உணர முடிஞ்சது. ஷீ இஸ் மைன் ஒன்லி மைன். என்னால் அப்படிலாம் விட முடியாது. ஐ லவ் ஹர். எனக்கு அவன் வேணும். அவள் எனக்கு வேணும். எனக்கு ரேணும் வேணும். சைக்கோ வேணா நீ? அறிவில்லை உனக்கு? படித்தவன் தானே நீ? இதில் டாக்டர் வேறு சொல்லிகிட்டே இருக்கேன். ஏதோ குழந்தை சாக்கோ வேணுன்ற மாதிரி அடம் பிடிக்கிற. ஏறேணும்னு சொல்கிறேன். யாருடா அவள்? ஏதோ ரோட்டில் பார்த்து பொண்ணு, அவ்வளோதான். இனிமேல் அவள் பேரை கூட சொன்னேன், அவ்வளோதான். மார்னிங் அம்மா என்ன சொன்னாங்க? 1 year முடிஞ்சு பெஸ்ட் கார்டியாலஜிஸ்ட்னு பேர் வாங்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல. அது ஃபுல்ஃபில் பண்ணுற வேலையை பாரு ஃபஸ்ட்டு நீ. இல்லைம்மா, சாரி மச்சான். இந்த பாரு திலீப், என்ன நடக்கணும்னு இருக்கோ அது தன்னால் நடக்கும். வீடு அழாத, வா நம்ம 2 பேரும் தூங்கலாம். மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிப்போம். நல்லதே நடக்கும்டா. இன்னும் 1 yearடா. இன்டர்ன்ஷிப்பை நல்லபடியாக முடியடா. உன் மேலே நாங்கள் எல்லோரும் பல கனவுகள் வச்சுருக்கோம்டா. ப்ளீஸ்டா. எங்கே இவன்? ஆளை காணும். எங்கே போனா? சரி, ஆளை போய் பார்ப்போம். இருக்கானா, என்ன பண்ணுறான் ஒன்றுமே தெரில. ஹாய் எபி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு குட் மார்னிங். திலீப் டேய் ஏஞ்சிட்டியா? வாடா, குட் மார்னிங். போய் குளிச்சுட்டு வா, டைம் ஆகுதுல்ல. சரிடா. டேய் வாசு, குட் மார்னிங்டா. காஃபி குடிக்கிறியா? உட்கார், எடுத்துகிட்டு வரேன். சரிம்மா, காஃபி நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து குடிக்கிறேம்மா. டேய் சீக்கிரம் வாடா, பசிக்குதுடா. இப்போ தானடா காஃபி குடித்தேன், அதுக்குள்ளே பசிக்குதா? எனக்கு பசிக்குது. நீ போய் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி ஓடு. அம்மா எனக்கும் பசிக்குது, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். சீக்கிரம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுங்க. அம்மா எனக்கும் பசிக்குது, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். சீக்கிரம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுங்க. சரிங்க சார், 2 சாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறேன். அந்த பயம் இருக்கட்டும் என் மேலே. டேய் வர வர உனக்கு கொழுப்பு ரொம்ப அதிகமாகிடுச்சுடா. பின்ன இந்த கிரேட் லாயர் இருக்காவோட பையனாச்சே, வேற எப்படி இருப்பேன்? ஆமா. டேய் நீ என்னடா பல்ல காமிச்சிட்டு இருக்க? போய் குளிச்சுட்டு வாடா, பண்ணி பசிக்குது. சரி நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன். வாடா. ஏன் என்னாச்சு வாசு? ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஐ எம் ஃபைன். இல்லையே. டேய் சாப்பிடாம என்னடா யோசிச்சுட்டு இருக்க வாசு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. திலீப் நேற்று ஃபஸ்ட் டே இன்டர்ன்ஷிப் ஹாஸ்பிட்டல் போனே, எப்படி இருந்துச்சு? அங்கே உங்கள் சீனியர் டாக்டர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க? நீங்கள் அதெல்லாம் ரொம்ப கேட்காதீங்க, ரொம்ப சீக்கிரம் கேட்டுட்டீங்க. ஆனால் பேசாதீங்க டேட், நான் உங்கள் மேலே கோவமாக இருக்கேன். டேய் சாரிடா, அப்பாவுக்கு வேலை இருந்துச்சு, அதான் சீக்கிரம் போயிட்டேன். இந்த ஒரு தடவை மன்னிச்சுடா, என் செல்லும் இல்லை போங்க, ஒரு ஆல் தி பெஸ்ட் கூட சொல்லாமல் போயிட்டீங்க நீங்கள் எனக்கு. டேய் சாரிடா.
சரி சரி மன்னிச்சிட்டேன், பொழைச்சிக்கோங்க. ஆனால் ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கே. பனிஷ்மெண்ட்டா? டேய் அப்பாக்கே பனிஷ்மெண்ட்டா? என்ன பனிஷ்மெண்ட் அப்பாவுக்கு? பனிஷ்மெண்ட் என்னன்னா ஈவினிங் எங்களை லாங் ட்ரைவ் கூட்டிகிட்டு போங்க, அதான் பனிஷ்மெண்ட். டேய் லாங் டிரைவ் போகணும்னா நீயே போயிட்டு வாயேண்டா. குழந்தையா நீ அப்பாவை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிற லூசு பயலே. அட சும்மா இருங்கம்மா. நானும் வாசுவும் அப்பா கூட ஊரை சுற்றி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அப்பா கூட்டிகிட்டு போவீங்களா? அவ்வளோதானே, போலாம்டா. ஐ தேங்க்யூ ஸோ மச் டேட், லவ் யூ. டே போதும்டா, முடியலை என்னால். போகாமடா உனக்கு, வேறு ஒன்றும் இல்லை. சரி சரி கிளம்பலாம், டைம் ஆகுது. அம்மா அப்பா பாய், ஈவினிங் ரெடியாக இருங்க, வெளியில் போகிறோம். பாய்டா, ஈவினிங் சீக்கிரம் வந்துருங்கடா. வாசு நீயும் சீக்கிரம் வந்துருப்பா. ஓகேம்மா, சீக்கிரம் வந்துடுங்க. பாய்டா, அப்பா ரெடியாக இருப்பேன், டைமுக்கு வந்துருங்க. சரி மாம் அண்ட் டேட், பாய். சரிப்பா, சரிம்மா, பாய். திலீப், ஆர் யூ ஓகே? எஸ்டா, ஐம் ஓகே. எனக்கு என்னடா? திலீப், இன்னும் நீ அதே நினச்சிட்டு இருக்கியாடா? எப்படிடா மறக்கிறது? நான் அவளை 20 மினிட்ஸ் தான் பார்த்துருப்பேன். பட் அவளை பார்த்ததுலேருந்து எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் அவளை பார்க்குற மாதிரியே இருக்குடா. முடியல, என்னால் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறேன். பட் கண்ணில் இருந்து கண்ணீர் தானே வருது. ப்ளீஸ் வாசு, வேணுவை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லு. நான் பார்க்க மாட்டேன், பட் அவளை நினைக்கக்கூடாதுன்னு சொல்லாதடா. என்னால் அது முடியாது. சரி விடு, நான் எதுவும் சொல்லலை. எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். சரியா? கூல் டவுன், நான் இருக்கேன்ல. நீ இருக்கிறதாண்டா கொஞ்சமாச்சும் நார்மலாக இருக்கிற மாதிரி நடிக்க முடிஞ்சது. வீட்டில் கொஞ்சம் ஆறுதலாகவும் இருக்குது. டேய் திலீப், இப்போ உன்னோட ஹாஸ்பிட்டலுக்கும் நம்ம அந்த வழியாக தாண்டா போகணும். பரவாயில்லையா? டேய் அந்த வழியாக தான் போகணுமாடா? வேறு என்னடா பண்ணுறது? அந்த வழியாக தானடா போய் ஆகணும். சரிடா போ. அடே ரேணுடா, இவன் ஏன்டா அந்த பையனை பற்றி இந்த அடி அடிக்கிறா? ஆமாம் மச்சான், ரேணுடா. டேய் என்னடா இந்த அடி அடிக்கிறா? ஆமாண்டா, அடிச்ச சத்தம் கேட்ட நம்மளுக்கே இப்படி இருக்கே. அடி வாங்க அவனுக்கு எப்படி இருக்கும்? எதுக்கடா இந்த அடி அடிக்கிறா அவன் போட்டு? என்னடா நினச்சிட்டு இருக்க நீ உன் மனசில்? அவள் தான் சாரி சொல்கிறாள், அப்புறம் என்ன? ஏய் ரேணு, அவ என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா? என்ன வேணா பண்ணியிருக்கட்டும், நானும் பார்க்குறேன். அவள் 3 டேஸாக உன்ட்ட சாரி சொல்லிட்டு நீ என்னடா ஓவரா பண்ணிட்டு இருக்க? அவ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணான்னு கேளு ரேணு. சரி என்ன பண்ணா? 3 டேஸாக ஃபேமிலி கூட ஊருக்கு போயிட்டு வந்திருக்கா. எனக்கு இன்ஃபார்ம் கூட பண்ணல தெரியுமா? நான் ரொம்ப பயந்துட்டேன் என்ன ஆச்சோன்னு. அந்த கோவமாக தான் இருந்தேன். அப்படிங்க அவள் சொல்லாமல் போனா அதில் ஏதாவது ரீசன் இருக்கும். யோசியாடா நீ? சொல்லாமல் போனான்னு ஏன்னு கேட்டியா? ஐயோ, அதை கேட்க மறந்துட்டேன். செல்லம், ஏண்டி சொல்லாமல் போனேன்? அதை இப்போ கேளு, வீணா போனவனே. லிசன், எனக்கு பசங்க அழுதாலும் பிடிக்காது, பசங்க பொண்ணுங்களை அழ வச்சாலும் பிடிக்காது. இனி இப்படி அவளை அழ வச்ச உன்னை கொலையே பண்ணிடுவேன். அண்டர்ஸ்டாண்ட்? அவள்கிட்ட சாரி கேளு. சாரிடி செல்லம். இட்ஸ் ஓகேடா. அது ஏய் நீயும் தானே அவனை அடிச்ச, சாரி கேளு அவன்கிட்ட. விடு மது, இவ கையால் அடி வாங்கணும்னு இன்னைக்கு என் தலையில் எழுதியிருக்கு. சாரிடா. இட்ஸ் ஓகே ரேணு. கேடா பாய், டேக் கேர். நாங்கள் கிளம்புறோம், எங்களுக்கு டைம் ஆச்சு. சரி ரேணு. ஏய் ஒரு செகண்ட் இரு, ராகவ பாத்தியா? உங்கள் கூட தானே இருப்பான் அவன். என்கிட்ட கேட்குற, இன்னைக்கு நான் காலேஜில் அவனை பார்க்கவே இல்லையே. ஓ சரி சரி சரிடா, நீ கிளம்பு. பாய். ஓகே சரி வாடி கிளம்பலாம். பாய் பாய் ரேணு, பாய் மது. பாய் மது, பாய். டேய் பைக்கு ஸ்டார்ட் பண்ணடா, போலாம்டா. சரிடா. என்னடா இந்த அடி அடிக்கிறா? நான் பயந்தே போயிட்டேன்டா. நானும் தான்டா, நல்ல வேலை அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. இல்லைன்னா நீ அவளை லவ் பண்ணி அவள் ஓகே சொல்லி லைஃப் லாங் நீ அடி மட்டும் தான் வாங்கிட்டு இருக்கணும் போல. டேய் அண்ணா, இப்படி தான் அவனும் முறைச்சான். அப்போ அவர் என்னை கல்யாணம் பண்ணிட்டா அவர் லைஃபே ஸ்பாயில் ஆயிரும், அப்படிதானே? ஏய் ரேணு, ஐ டிடன்ட் மீன் தட். அவன் நீ ராகவ் பேரை சொன்னதும் சேட் ஆகிட்டான். அவன் நான் நார்மல் ஆக்கணும் தான் அப்படி சொன்னேன். சாரி. இல்லை வாசு, நீங்கள் கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. மது கூல் டவுன், சும்மா சொன்னேன், பாவம் விட்டுடி. கேண்ணா, மன்னிச்சிட்டேன், பொழைச்சி போங்க. ரொம்ப தேங்க்ஸ் தங்கச்சி. சரி சரி, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் சரி சரி கூல் மச்சான், சும்மா சொன்னேன். பட் அவள் திமிர் கூட அழகு தாண்டா மச்சான். ஐயோ போதும்டா, அவள் வேற ஒருத்த ஆளுடா. இதை மட்டும் சொல்லாதடா, என்னால் தாங்க முடியல. டே ராகவ், எங்கடா போயிருந்த? மச்சான் அப்படியே நில்லு. அடியே, உனக்கு எத்தனை டைம் கால் பண்ணுறது? மொபைலை எங்கே வச்சு தொலைச்ச? அது பேட்டரி லோடா, அதான். அடியே மது, உன் மொபைல் என்னடி ஆச்சு? அதை நான் இன்னைக்கு வீட்லேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்டா. அடப்பூ, பல்ல காட்டாது. அது சரி, இங்கே வா. என்ன அங்கே நிற்கிற? அப்படி 2 பேரும் எங்கே போயிட்டு வந்தீங்க? பின்னாடி அவன் ஒளிஞ்சிருக்கா என்ன? ரிஷி அவன் ப்ரப்போஸ் பண்ணி முழுசாக 1 வீக் கூட ஆகலை, அதுக்குள்ளே அவுட்டிங்கா? ஏய் இல்லடி, இவன் தான் எங்கேயாவது போகலான்னு சொன்னான். அடி பாவி, நீ தானடி கோவிலுக்கு போகலான்னு சொன்ன, அதனால தானடி கூட்டிகிட்டு போனேன். கோவிலுக்கு போயிட்டு வர 6 ஹவர்ஸ் ஆச்சா உங்களுக்கு? ரிஷி, ஓ மாமா என்ன சன்னியாசி ஆக போகிறானா? ஏய் சும்மா இருங்க, சும்மா என் செல்லத்தை ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க. பாருடா மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணுறத. பின்ன என் மாமாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணாமல் வேற யார் பண்ணுவா? அப்படி சொல்லுடி என் செல்லா குட்டி.
ஐயோ எங்க லவ்ஸ் தாங்கலடி. ஆமாண்டி. ஏய் கீர்த்து உனக்கு கால் பண்ணாலாம், நீ எடுக்கவே இல்லையா? அதான் சொன்னேன்ல மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு. சரி அப்புறம் அவளுக்கு கால் பண்ணிடு சரியா? சரிடா, நான் அப்புறம் கால் பண்ணிடுறேன். ஏய் போலாமாடி, டைம் ஆச்சு வா. ஓகே பாய்டா, நாங்கள் கிளம்புறோம், நாளைக்கு பார்க்கலாம். பாய். பாய்டி. டேய் திலீப், ஒரு ரேணு யாரையும் லவ் பண்ணலடா. ராகவ் வேற யாரையும் லவ் பண்ணுறான்டா. அடே ஏதாவது பேசுடா. டேய் திலீப், ட்ரீம்ல என் தங்கச்சியை லவ் பண்ணது போதும்டா, இனி ரியல் லைஃப்லயே அவன் உனக்கு தான்டா. வாசு என் ரேணு யாரையும் லவ் பண்ணல இல்லடா. டேய் வேகமா வீட்டுக்கு போடா, சீக்கிரம் போ. வாசு அண்ட் திலீப் ஹாப்பி மச்சான்ஸ். டேய் என்னடா நடக்குதுங்க? உங்க பையனுக்கு காதல் மேனியான்னு ஒரு டிசீஸ் வந்துருமா? டேய் என்னடா சொல்ற? அது ஒன்றும் இல்லைம்மா, அவன் ஏதோ பேஷண்ட் ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருக்கான், அதான் ஹாப்பியாக இருக்கான். வேற ஒன்றும் இல்லை, நான் வரேன். மச்சான் இப்போ சொல்லு, அவன் என் ரேணு தானே? ஆமாண்டா, அவன் ஓ ரேணு தான்டா. ஐ லவ் யூடா மச்சான். ஏ லூஸு, என்கிட்ட சொல்லாத, போய் என் தங்கச்சிட்ட சொல்லு. சொல்லலாம் சீக்கிரம் சொல்லலாம். பட் எனக்கு ஒரு டவுட்டுடா, அந்த ராகவ ரேணுவை லவ் பண்ணலன்னா ஏன் அவளை ப்ரப்போஸ் பண்ணணும்? ரேணு ஏன் கே சொல்லணும்? அப்போ அந்த ருஷி யாரு? இவ்வளோ கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரியணும். பட் ஒன்று கன்ஃபார்மாக தெரியுது, ரேணு ராகவ லவ் பண்ணல, ராகவ் ருஷியை தான் லவ் பண்ணுறான்னு. ஆமாண்டா, எதுக்குடா ராகவ் ப்ரப்போஸ் பண்ணான்? என்ன வேற அழ வச்சுட்டான் அவன் பண்ணாட. விடுடா டேய், எனக்கு அந்த ராகவ சுத்தமாக பிடிக்கல, அப்படியே அடிச்சு கொள்ளணும் போல இருக்கு அவனை. அதையும் ஆனால் சிரிச்சுட்டே சொல்லிருப்பாரு, ஏன்டா இந்த கொலவெறி, அவன் சுச்சுவேஷன் என்னவோ யாருக்கு தெரியும். ஆமாண்டா, பட் எனக்கு அவன் லவ் ஸ்டோரி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ரேணுவை ஏன் ப்ரப்போஸ் பண்ணான்னு கேட்கணும். கேட்கலாம். நீ ஃபர்ஸ்ட் அவள்கிட்ட இப்போ பேச போற? பயமா இருக்குடா. டேய் எதுக்கும் பயப்படாத, மிஸ்டர் திலீப் சொல்கிறேன் பயமா இருக்குன்னு. டேய் ஓட்டாதடா, உண்மையை தான்டா சொன்னேன். இவளை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குடா, பார்த்தாலே எனக்கு எப்படி அடிச்சான்னு. ஆமாண்டா, நீ லைஃப் லாங் அடி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டியே. ஏன் ரேணு தானடா அடிப்பா, பரவாயில்ல. ஒரு முடிவோடு தான்டா இருக்க. என்னடா ஆச்சு? ரவியும் சுகானாவும் நம்ம கூட இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. பட் ரவி நம்ம கிட்ட வர முடியாத தூரத்துக்கு போயிட்டான்டா. நீ வேணா பாரு, சுகானா எங்க இருந்தாலும் நம்மளை தேடி வருவா பாரு. ஹோப் சோ. ஐயோ இப்போ என்னடா? டேய் அம்மா என்னடா சொன்னாங்க? நான் வேற கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டேனோ? அப்படின்னா ஒன்றும் இல்லடா, அம்மாவை சமாளிச்சாச்சு. தோச்சு வைட்டா நீ. இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தாண்டா உன் சிரிப்பை பார்க்குறேன். நான் சிரிச்சதுக்கு யார் ரீசன் சொல்லு? ரேணுக்கா. எக்ஸாக்ட்லி, என் டார்லிங் தான். லவ் யூ ஸோ மச் ரேணு. டேய் கப்பாதோட, அம்மா வந்துட போகிறாங்க. சரி வா, பசிக்குது, சாப்பிட்டு தூங்கலாம். நாளைக்கு ஒரு வேலை இருக்குது. வா போகலாம். ஐயோ இனிமேல் தொல்லை தாங்க முடியாதே, வா போகலாம். எங்கேடா? அங்கே பாருடா, அந்த பெட்ரோல் பங்கு கிட்ட. அடா ஆமாம் ரேணு, இவன் இங்கே என்னடா பண்ணுறா? இப்போ அவளை ஃபாலோ பண்ணி கிளம்பிட்டா பாரு. டேய் திலீப் வேணாண்டா, அம்மா திட்டுவாங்கடா, வா மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகலாம். எனக்கு அவள் தான் முக்கியம், அந்த ஃபங்க்ஷனை விட என் ரேணு தான் முக்கியம். எங்கே இன்றைக்கி அவளை பார்க்க முடியாமல் போயிருமோன்னு நினச்சேன், நல்ல வேலை பார்த்துட்டேன். டேய் அம்மா திட்டுவாங்கடா. ஒன்றும் திட்ட மாட்டாங்க, நீ போ, நான் பார்த்துக்கிறேன், சமாளிச்சுக்கலாம். வாசு அதான் அவள் அம்மா அப்பா போலடா, அது அவன் சின்ன தம்பியாக இருக்கும். ஸோ அவன் ஏன் சின்ன மச்சான், நீ பெரிய மச்சான்டா. ஆமாண்டா ஆமாம். மாப்பிள்ள ஃபஸ்ட்டு போய் ரேணுக்கிட்ட பேசு, கோயில்டா. ஸோ ப்ரப்போஸ் பண்ணால் சிறுப்பாலெல்லாம் அடிக்க மாட்டாடா உன்னை. ஏண்டா நான் உனக்கு இந்த கொலவெறி, நான் அடி வாங்கியே ஆகணும் ரொம்ப ஆர்வமாக இருக்க போல. இல்லைடா சும்மா சொன்ன மச்சான், போ ப்ரப்போஸ் பண்ணு நீ ஃபஸ்ட்டு. இல்லைடா இப்போ வேண்டாம், அதுக்கான டைம் வரல, வரும்போது ப்ரப்போஸ் பண்ணுறேன். டேய் நீ ஒன்றும் சொல்ல வேணாம், நானே சொல்கிறேன் அவன்கிட்ட. டேய் நில்லுடா, ஏன் லவ்வை நான் தான் அவகிட்ட சொல்லுவேன், வேறு யாரும் சொல்லக்கூடாது. அப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். என் ஃபீலிங்ஸ் அவகிட்ட நானாக சொல்லி தான் புரிஞ்சுக்கணும். எப்படியும் நான் ப்ரப்போஸ் பண்ணாலும் அவள் அக்செப்ட் பண்ண மாட்டா. இப்போ சொன்னால் புரிஞ்சுக்கோ, கொஞ்ச நாள் போகட்டும், நானே டேரெக்டாக அவள் வீட்டுக்கு போய் பேசலாம். ஃபஸ்ட்டு அவள் பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும், அவங்களுக்கு என்ன பிடிக்கணும், அப்புறம் தான் ரேணு கிட்ட பேசணும். அவளுக்கு என்ன பிடிக்கணுமா இல்லை என்ற டவுட்டு தான். பட் கண்டிப்பாக நான் என் லவ் அவகிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன். அவள் எல்லாமே என்னால் இருக்க முடியாதுடா, அவன் என் லவ்வை அக்செப்ட் பண்ணணும்னு வேண்டிக்கோ. அடே உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லு. ஆனால் அப்போ அவன் ஒரு ரேணுவாக இருக்க மாட்டான். நீ சொல்கிறதுக்கு அவள் வேறு எவனையாவது கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவான் போல. அப்புறம் என்கிட்ட வந்து அழாத சொல்லிட்டேன். வாசு இப்படிலாம் பேசாதடா, அவன் ஏன் ரேணு, அவன் இல்லாத லைஃபை நான் நினச்சி கூட பார்க்க முடியாது. அவன் என் ஒய்ஃப்டா, கல்யாணம்னு ஒன்று பண்ணால் அது அவள் கூட தான். இல்லைனா நான் இப்படி இருந்துட்டு போகிறேன், வேறு எந்த பொண்ணுக்கும் என் லைஃப்பில் இடமில்லை. சாரிடா, ஏதோ கோவத்தில் பேசிட்டேன், வா போகலாம். அப்பா இன்னைக்கு உங்கள் 2 பேருக்கும் ஆனிவர்சரி. ஸோ ஃபஸ்ட்டு கோவில், அப்புறமா நம்ம வேறு எங்கேயாவது போகலாம். ஓகே சரிம்மா, உன் இஷ்டப்படியே செய்வோம்.
அப்போது எங்கள் இஷ்டம்லாம் இங்கே நடக்காதப்பா? டேய் பேசாமல் இருடா, கோயிலையும் வந்து எல்லாத்தையும் வம்பிழுக்காத. அங்கே பாரு வாசு, என் ரேணு என் ஃபேமிலி கூட இவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும்டா. அவள் என் கிங்டமில் குயின் மாதிரி பார்த்துக்கணும். எல்லாமே அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அவளுக்கு ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக்கணும். அவள் கண்ணை இமைக்கிற நொடியில் அவளுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நான் செய்யணும். இதாண்டா என் ஆசை. ஏண்டா உனக்கு இவ்வளோ மெச்சூரிட்டி வந்துருச்சாடா? அதுவும் இல்லாமல் உனக்கு அவன் மேலே இவ்வளோ லவ் வச்சிருக்கியா? அவன் மேலே பைத்தியமாக இருக்கடா நீனு. உன்னை பார்க்கவே எனக்கு புதுசாக இருக்குடா. அதை விடு மச்சான். அவளுக்கு ஒரு நாள் தெரிய வரும்போது அதே எனக்கு போதும். சரி, அவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க போல, வா நம்ம போகலாம். மேரேஜுக்கு போகணும், இல்லைனா அம்மா அப்பா அவ்வளோதான் வெளுத்தெடுத்துருவாங்க நம்மள. டேய் உங்களுக்கு வரத்துக்கு இவ்வளோ நேரமாடா? அம்மா அது ஒரே டிராஃபிக் ஜாம்மா, அதான் லேட் ஆச்சு. போய் சொல்லாதீங்கடா, வர வர நீங்கள் 2 பேருமே சரியில்லை. நீங்கள் பண்ணுற எதுவும் எனக்கு பிடிக்கல. அம்மா சாரிம்மா. என்னமோ பண்ணுங்க, கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு. வாங்க போகலாம். டேஸ் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ரேணுக்கு ஃபைனல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு. அதான் நாங்கள் அவங்க காலேஜ் நோட்டீஸ் போர்டில் பார்த்து தான் அவளுக்கு எக்ஸாம்னே தெரிஞ்சிச்சு. திலீப்புக்கு அப்போ எதுவும் தோணலை. ரேணு எக்ஸாம் நல்லா எழுதணும்னு மட்டும் டெய்லி ப்ரே பண்ணுவான். அவன் எக்ஸாம் டைம் கூட அவ்வளோ ப்ரே பண்ணி நான் பார்த்ததே இல்லை. உங்கள் லாஸ்ட் எக்ஸாம் அன்றைக்கி நானும் அவனும் ரேணு பார்க்க வந்தோம். பட் காலேஜில் யாரும் இல்லை. அப்போ தான் தெரிஞ்சது நாங்கள் லாஸ்ட் எக்ஸாம் நினச்சதுக்கு முன்னாலேயே எக்ஸாம் அவங்களுக்கு முடிஞ்சிருச்சுன்னு. திலீப் ரொம்ப அப்செட் ஆகிட்டான். அப்போ தான் அவனால் உணர முடிஞ்சது ரேணுக்கு காலேஜ் முடிஞ்சு போச்சு, இனி அவளை பார்க்கவே முடியாதுன்னு. இனி என் ரேணுவை எப்படி பார்க்குறதுன்னு ஒரே அழுக புலம்பிட்டே இருந்தான். ரொம்ப ஃபீல் பண்ணான். அவனை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கே தெரியல. அவ்வளோ அழுதான். இனி என் ரேணுவை எப்படி பார்க்குறது புலம்பிட்டே இருந்தான். எப்போவுமே அவளை பார்க்காம ஒரு செகண்ட் கூட நரம்பு மாதிரி இருக்குடான்னு சொல்லுவான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரேணுவை தேட ட்ரை பண்ணேன். பட் முடியலை. அப்போ எனக்கு தோணுச்சு, இப்போ ரவியும் சுஹானாவும் இருந்தால் திலீப்பை இப்படி இருக்கவே விட்டுட மாட்டாங்கன்னு. என்னால் அவனை சமாதானம் பண்ண முடியல. பைத்தியம் முடிச்ச மாதிரி இருந்தான். அந்த 2 மந்த்ஸும் நாங்கள் எவ்ரி சண்டே அந்த காஃபி ஷாப் போயிட்டு வருவோம். பட் ரேணு வந்ததே இல்லை. அவனோட லாஸ்ட் டே ஆஃப் இன்டர்ன்ஷிப் அன்றைக்கி ஈவினிங் ரொம்ப ஹாப்பியாக துள்ளி குதிச்சு அம்மா அப்பா வாசுன்னு கத்திக்கிட்டே வீட்டுக்கு வந்தான். அவன் கற்றுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள்லாம் பதறிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் அவனுக்கு புரிஞ்சுது. அம்மா அப்பா வாசு. டேய் ஏன்டா, என்னடா ஆச்சு? எதுக்குடா இப்படி கத்துற? அதானே, என்னப்பா ஆச்சு? டேய் எதுவும் பிரச்சனையாடா? அம்மா இன்னைக்கு உன் பையன் ஒரு உயிரை காப்பாற்றிட்டு வந்திருக்கேம்மா. என்னடா சொல்கிறேன்? ஆமாம்மா, இன்றைக்கி ஒருத்தர் ஹார்ட் பேஷண்ட் எமர்ஜென்சின்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்கம்மா. சீனியர் டாக்டர்ஸ் எல்லாருமே அவர் உயிரை காப்பாற்ற ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க. அந்த பேஷண்ட்டோட ஒய்ஃபும் அவங்க டாக்டரும் ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. அவங்க அழுத என்னால் பார்க்க முடியலம்மா. அப்புறம் நான் போய் டாக்டர்கிட்ட ஒரே ஒரு சான்ஸ் கேட்டேன். என் சீனியர் டாக்டர்ஸ் கிட்ட சொன்னால் நான் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு. அவங்க இல்லை, நீ இப்போ தான் இன்டர்ன்ஷிப் முடிச்சிருக்க, நீ ஆப்ரேஷன் பண்ணி ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்னு அவர் அப்படியே அவரை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எப்படியும் சாக தானே போகிறாரு, அது உங்கள் கையால் செத்தா என்ன இல்லை என் கையால் செத்தா என்ன, ரெண்டும் ஒன்று தானே சார்னு. அப்புறம் எங்கள் ஹாஸ்பிட்டல் டீன் வந்து சொன்னார், திலீப் இப்படி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆப்ரேஷன் பண்ண அலோவ் பண்ண முடியாது, அதுவும் இது மேஜர் ஆப்ரேஷன். நான் சார் ப்ளீஸ் சார் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொன்னேன். என் ட்ரஸ்ட் மீனு கெஞ்சி பார்த்தேன். அப்புறம் ஓகே நீ கோல்டு மெடல் ஸ்டூடெண்ட், ஸோ அதனால ஒத்துக்கிட்டாரு. நானும் ஃபஸ்ட்டு ரொம்ப பயந்துதாமல் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போனேன். ஆனால் என் சீனியர்ஸ் டீன் எல்லாருமே கூட இருந்தாங்க. பட் ஐ டிட் இட். அவர் உயிரை நான் காப்பாற்றிட்டேம்மா. நான் ஜஸ்ட் ஆப்ரேஷன் முடிச்சு அவர் ஹார்ட்டை ப்ரெஸ் தான் பண்ணேன். உண்மையாக அவர் ஹார்ட் பீட் நார்மல் ஆகிடுச்சு. அண்ட் அவர் பல்ஸ் கூட நான் என்னால் நம்பவே முடியலம்மா. மெடிக்கல் மிராக்கல். நான் ஆப்ரேஷன் முடிச்சதும் டாக்டர் டீன்ஸ் எல்லாரும் அவ்வளோ பாராட்டு புகழ்ந்து தள்ளிட்டாங்க எல்லாருக்கும் முன்னாடியும். அண்ட் அந்த பொண்ணு அவங்க ஒய்ஃபு டாக்டர்லாம் அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டாங்கம்மா. ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ திலீப். திலீப், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப ப்ரௌடாக இருக்குடா. ஒரு ஃபேமிலி அழுகுறதை பார்க்க முடியாமல் நீ ரிஸ்க் எடுத்ததில்ல, அது போதும்டா. லவ் யூ மை சன். அம்மா அந்த பேஷண்ட்டோட ஒய்ஃப் என் காலில் விழுந்தாங்கம்மா. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்க டாக்டரும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு சொன்னாம்மா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க சிரிக்கும் போது. அண்ட் அவங்க ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் நானே பே பண்ணிட்டேம்மா. பாவம் கஷ்டப்படுற ஃபேமிலி போலம்மா. அதான் எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியலடா. என் பையன் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கான், எவ்வளோ இறக்க குணம் உள்ளவனை இருக்கணும்னு நினைக்கும் போது ஐ எம் ஃபீலிங் ஹாப்பிடா. ஸோ ஹாப்பி ஃபார் யூ. இப்போ தான் நீ என் பையன் சொல்லிட்டு ரொம்ப ப்ரௌடாக இருக்குடா. காசை மதிக்காமல் மனுஷங்க மதிச்ச பாரு. தட்ஸ் மை சன். ஆஹா டேய் வாசு, என்னடா ஒன்றுமே பேசாமல் இருக்க? இல்லைடா, ஹாப்பினஸில் என்ன பேசுகிறதுனே தெரில. நீ சிரிச்சு ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தாண்டா பார்க்குறேன். அட போடா லூஸு. நீங்கள் 2 பேரும் இதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கணும். அதான் எங்கள் 2 பேர்த்தோட ஆசை. இருப்போம்மா, நாங்கள் 2 பேரும் என்றைக்குமே ஒத்துமையாக இருப்போம். நீங்கள் எங்களை நினச்சி கவலைப்படாதீங்க. வாசு என் உயிருமா. சரிப்பா போங்க, போய் ஃப்ரெஷ் ஆகு. அம்மா காஃபி போட்டு வருவோம் போ. சரிப்பா. டேய் நான் போய் ஃப்ரெஷ்ஷாக ரூமுக்கு வாடா. சரிடா. டேய் என்னடா? இன்றைக்கி ரேணுக்கு பர்த்டேடா. போன இயர்னா நான் அவளை இன்றைக்கி தாண்டா பார்த்தேன். பட் இப்போ அவள் எங்கே இருக்கான்னு கூட தெரியலடா. எனக்கு ரேணுவை பார்க்கணும் போல இருக்குடா. டேய் அதுக்கு ஏன்டா அழுகுற? உனக்கு தான் தெரியும்ல, இன்றைக்கி இந்த ஆப்ரேஷன் கூட நான் ரேணு சொல்லி தான் பண்ணேன். அவள் தான் உன்னால் முடியும் திலீப்பால் முடியும், அவர் உயிர் காப்பாற்றுன்னு அவள் சொன்ன மாதிரியே இருந்துச்சுடா. அதான் நான் அவ்வளோ தைரியமாக பண்ணேன். இன்றைக்கி என்ன எல்லாரும் பாராட்டுறாங்கடா. ஆனால் ரேணு அவள் இல்லை. பட் என்னால் இதெல்லாம் அவள் கூட ஷேர் பண்ண முடியலடா வாசு.
டேய் திலீப் காம் டவுன், ஃபஸ்ட்டு நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நம்ம எங்கேயாவது போகலாம். இல்லைடா நான் வரல, நான் சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படி தானே? அப்படி இல்லைடா, நீ சொல்லி நான் எதை கேட்காம இருந்திருக்கேன். சரி வெயிட் பண்ணு, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். சரி ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நம்ம முக்கியமான இடத்துக்கு போவோம். சரிடா வாசு. ஆமாம் என்ன அதிசயம், எப்போவுமே பைக்கில் போகலாம்பா, நீ கார் எடுத்துட்ட. இல்லை வாசு, அது நான் வீட்டுக்கு வரும்போதே பைக் பஞ்சர்ரா, நானே தள்ளிட்டு தான் வந்தேன். ஸோ அதான் காரில் போகிறோம். சரி எங்கேடா போகணும்? வேறு எங்கே, நம்ம எப்பவும் போகிற காஃபி ஷாப் தான். அங்கேயா? அங்கே வேண்டாம் வாசு ப்ளீஸ், நான் சொல்கிறத மட்டும் செய் சரியா? போ. ஐயோ வாசு, புது கார் மாதிரி இருக்குடா. யாருக்கு இருக்குடா தெரியல, இருடா கேட்டுட்டு வரேன் நான் வேணா. டேய் அதான் யாரும் இல்லை சும்மா இருடா, நீ வேறு யாருக்குள்ள காரோ அவங்க காசு கேட்டால் கூட கொடுத்துட்றான். பட் எல்லாருனாலும் இன்சல்ட் பண்ணிட்டு அவ்வளோதான், வேண்டாம் விடு. நீ ஃபஸ்ட்டு வா, காரை வேறு இடத்துல பார்க் பண்ணடா ஃபஸ்ட்டு. ஐயோ வாசு வேணாண்டா, சொல்லிடலாம்டா, நியூ காரா, அதுவும் கிஃப்டட் கார் போல பாரு, அது பேக் சைடு டேட் கிஃப்ட்னு எழுதியிருக்காங்க. ஐயோ தெரியாமல் இடிச்சிட்டேன்டா. டேய் ஃபஸ்ட்டு காரை வேறு இடத்துல பார்க் பண்ணுன்னு சொன்னேன். சரிடா. என்ன மூஞ்சில் 1000 வாட்ஸ் பல்பு பிரைட்டாக எரியுது? டேய் சும்மா இருடா, அங்கே பாரா அந்த கார்னர் டேபிளில் யார் இருக்கான்னு. அட ரேணு, ஓ இதுதானா 1000 வாட் பல்ப் எரியுது? ரேணு வாசு, ரேணுடா, ஐயோ செமையாக இருக்காங்க என் பொண்டாட்டி. ஹாப்பி பர்த்டே, லவ் யூடி ஸ்வீட் பொண்டாட்டி. டேய் ஏன் முன்னாலே என் தங்கச்சி சைட் அடிக்கிறியே, இதெல்லாம் உனக்கு ஓவராக தெரில? தெரியலடா, என் பொண்டாட்டி நான் சைட் அடிக்கிறேன், உனக்கு என்ன? ஏய் சாமி இருடா, இந்த ரியாக்ஷனை மாற்றுடா, சகிக்கலை. உனக்கு போகாம வாசு என் ரேணு ஒரு தடவை கூட என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாடா. ஒன்று மட்டும் இல்லை, என் தங்கச்சி யாரையுமே பார்க்க மாட்டான். சரியான கல்லெஞ்சி காரிடா அவன் தங்கச்சி. ஃபஸ்ட்டு நீ என்ன பார்த்து பேசுடா. டேய் சகிக்கலை, அவள் கல்லெஞ்ச திலீப்பா, நீ தான் அவளை மாற்றணும். ஸோ போய் இப்போயாவது ப்ரப்போஸ் பண்ணுடா. டேய் போடா, நீ வேறு எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்க, நீ திருந்தவே மாட்டேடா. இப்படி அவளை தூரத்தில் நின்று பார்த்தே லவ் பண்ணு, கண்டிப்பாக முழுக்க இப்படி தான் இருக்க போகிற நீ. டேய் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? 2 months கழிச்சு இன்றைக்கி தான் நான் என் ரேணுவை பார்க்குறேன், கொஞ்ச நேரம் ரசிக்க விட. ஐயோ ராமா, பல்ல காட்டாது, சகிக்கலை. அவன் எங்கேயாவது பார்த்து பயந்துட போகிறான். போட்டாங்க. சரி ராகவ் போகலாமா? சரி ரேணு வா போகலாம். டேய் வாடா போகலாம். இருடா பில் பே பண்ணிட்டு வரேன். சீக்கிரம் வாடா, இன்றைக்கி அவன் வீடு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். இதுக்கு மேலே என்னால் அவளை பார்க்காம இருக்க முடியாது. சரி இரு வரேன், வா போகலாம். மேனேஜர் எதுக்குடா இவன் இப்படி கத்துறா? யார் கார் அது, எனக்கு இப்போயே தெரிஞ்சாகணும். மேம் வெயிட் மேம், ஜஸ்ட் a minute, நான் பார்த்து சொல்கிறேன். எனக்கு இப்போவே நீங்கள் சொல்லி ஆகணும். மேம் அது இதோ அங்கே இருக்காரே அந்த பையன் ஃபேமிலியோட, அவங்க காரு மேம். டிஷ். இவன் எதுக்குடா இப்ப அந்த பையனை அடிச்சா? டேய் கொஞ்ச நேரம் சும்மா இருடா, என்ன நடக்குதுன்னே தெரியல. டேய் அறிவு இருக்காடா உனக்கு? என் காரை இப்படி டேமேஜ் பண்ணி வச்சிருக்க ஸ்டூபிட் ஃபெல்லோ. நியூ கார்டா, என் அப்பா எனக்கு ப்ரெசென்ட் பண்ணது, இன்றைக்கி தான்டா வாங்கி கொடுத்தாரு. இப்படி டேமேஜ் பண்ணி வச்சிருக்க. டு யூ ஹேவ் எனி சென்ஸ்? உனக்கெல்லாம் எவன்டா லைசன்ஸ் கொடுத்தா? அக்கா நான் பொய் சொல்லலக்கா, நான் எதுவுமே பண்ணலக்கா. இப்போ தான் நான் கார் பார்க் பண்ணேன். நான் பண்ணும்போதே உங்கள் கார் இப்படி தான்க்கா இருந்துச்சு. டேய் பொய் சொல்லாதடா. அக்கா நான் ஏன்க்கா பொய் சொல்ல போகிறேன், சத்தியமாக்கா. ஏய் ரேணு விடுடி, பார் நீயும் அழுகுற அவனும் அழுகுறான். பர்த்டே அதுவுமா அழுதுகிட்டு இருக்க? ஏய் டார்லிங், பர்த்டே அன்றைக்கி இப்படி அழக்கூடாது. கண்ணத்தோட என் செல்லம் அழுதான் எனக்கு பிடிக்காது, தெரியும்ல உனக்கு. இல்லைடா அப்பா வாங்கி கொடுத்ததுடா, இப்படி ஆயிடுச்சு, தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவார். அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ வா போகலாம். கீர்த்தி ஒரு விஷயம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, வா. ரேணு ப்ளீஸ் அழாதடி, வா போகலாம். ராகவ் நீ கார் ஸ்டார்ட் பண்ணு. ரேணு கார்க்கி அவன் கிட்ட கொடு. சரி. டேய் திலீப்பு, என் ரேணு அவள் பர்த்டே அதுமா நான் அழ வச்சுட்டேன்டா. டேய் நீ வேணும்னே வா பண்ண, தெரியாம தானே பண்ண, விடு. என் ரேணு அழுகுறாடா, அதுவும் என்னால் அழுகுறா, தாங்க முடியலடா. திலீப் ப்ளீஸ் கூல் டவுன், கார் எடு. ரேணு வீடு கண்டுபிடிக்கணும்ல, வா. சரிடா வாடா போகலாம். டேய் யாருடா ஃபோனில்? வாசு, நான் இன்டர்ன்ஷிப் பண்ணுற ஹாஸ்பிட்டல் டீன்டா, அட்டன் பண்ணி பேசுடா. போடா, அப்புறம் ரேணுவை மிஸ் பண்ணிடுவேன். டேய் எதுவும் எமர்ஜென்சியாக இருக்க போகுதுடா, பேசுடா. 2 minutes அவங்க ஒன்றும் அவ்வளோ தூரம் போயிட மாட்டாங்க. இன்றைக்கும் மிஸ் பண்ணிட்டேன்டா அவளை, என் லைஃப் லாங் அவளை மிஸ் பண்ணிடுவேணும்னு பயமாக இருக்குது. டேய் அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, நீ மிஸ் பண்ண மாட்டேன். அவன் உன் ரேணுடா, உன் லவ் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இருக்குடா, நிறையா நம்பிக்கை இருக்குது. சரி அப்புறம் என்ன சில். ஆமாம் உன் டீன் என்ன சொன்னார்? நாளைக்கு ஹாஸ்பிட்டல் வர சொன்னாருடா. சரி போயிட்டு வா, வந்துட்டு என்னன்னு சொல்லு. டேய் மூஞ்ச மாத்துடா. சரிடா. எங்கே போனா இவன்? காலையிலே காணும். சரி ஹாலில் போய் அப்பா அம்மாட்ட கேட்டு பார்ப்போம். வீசுற? நான் எங்கேயும் போக மாட்டேன். டேய் என்னடா ஆச்சு? அந்த நீ நியூயார்க் போக சொல்கிறான்.
என்னடா சொல்கிற? டேய் எதுக்குடா நியூயார்க்கு? ஒன்றை தானே கேட்குறோம். ஆமாம் இருங்க, நான் அந்த லெட்டர் எடுத்து என்னன்னு பார்க்குறேன். அம்மா, இது நியூயார்க்கில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் ஜாப் ஆஃபரோட அப்பாயின்மெண்ட் லெட்டர். அந்த ஹாஸ்பிட்டலில் ஜாப் கிடைக்கிறது தான் பெரிய விஷயம். இவன் இப்போது அவனுக்கு அந்த ஆஃபர் கிடச்சிருக்கு, பட் அவன் போக மாட்டேன்னு சொல்கிறான். டேய் நல்ல ஆஃபர் தானடா, ஏன்டா போக மாட்டேன்னு சொல்கிற? திலீப் உன்னை தாண்டா கேட்குறோம். திலீப், இந்த ஆஃபர் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ பேர் எங்குறாங்க, உனக்கு கிடைச்சிருக்குடா, போயிட்டு வாடா ப்ளீஸ். டேய் உன்கிட்ட தான்டா பேசுகிறோம். திலீப், நாங்கள் எல்லோரும் உன்ட்ட தாண்டா பேசுகிறோம். நமக்கு காசெல்லாம் முக்கியம் இல்லை, நீ எல்லாரும் உயிரையும் காப்பாற்றணும், அதான் எங்கள் ஆசை. இப்போ தான் ஜாப் கிடச்சிருச்சுல்ல, நீ போ. என்னால் முடியாது டேட். ஏன்டா போக மாட்டேன்? 2 இயர்ஸ்க்கு தானடா கூப்பிட்டு போகிறாங்க, போயிட்டு வாயே. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இங்கே தானே இருக்க போகிறேன். டேய் ஒன்லி 2 இயர் தான்டா, போயிட்டு வாடா, அந்த ஆஃபர் அப்புறம் கிடைக்காது. எனக்கு போக பிடிக்கல, நான் போக மாட்டேன். தட்ஸ் ஃபைனல். நான் என் ரூமுக்கு போகிறேன், பாய். டேய் வாசு, என்ன இப்போ அவனுக்கு ஏன் போக மாட்டேன்னு சொல்கிறான்? இப்போ அவன் சம்பாதிச்சா நம்மளை காப்பாற்றணும். எதுவும் இருக்கா? போதுங்கிற அளவுக்கு நாங்களே சேர்த்து வச்சுருக்கோம். திலீப் பெஸ்ட் கார்டியாலஜிஸ்ட்டுன்னு எல்லாரும் சொல்லணும் தானடா எங்கள் ஆசை. அதை கூட அவன் பண்ண மாட்டானா? அம்மா ப்ளீஸ்மா அழாதீங்க, நான் அவன்கிட்ட பேசுகிறேன். நீ போய் ஃபஸ்ட்டு பேசு வாசு. துர்கா அழாத. திலீப், வாசு நான் போக மாட்டேன்டா, ப்ளீஸ் என்னை கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ். இப்போ ஏன் நீ போக மாட்டேன்னு சொல்கிற? டேய் அங்கே தான் தெரியாமல் பேசுகிறாங்கன்னா நீயுமாடா? என்னால் ரேணுவை பார்க்காம இருக்க முடியாது. 2 months அவளை பார்க்காதே சித்தலாம் போல இருந்துச்சு. 2 இயர்லாம் என்னால் அவளை பார்க்காமலாம் இருக்கவே முடியாது. ப்ளீஸ் எனக்கு புரிஞ்சுக்கோடா. டேய் எனக்கு புரியுதுடா, ஆனால் இந்த மாதிரி ஆஃபர்லாம் யாரும் கிடைக்காதுடா. அம்மா பாசையை கூட நீ ஃபுல்ஃபில் பண்ண மாட்டியா? இது உன் டேலண்ட்டுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிடா, போயிட்டு வாடா. ரேணு எங்கே போகிறா? இங்கே தான் இருப்பா. என்றைக்கா இருந்தாலும் அவன் ஒய்ஃப் தான், அதை யாராலையும் மாற்ற முடியாது. போயிட்டு வாடா ப்ளீஸ். என்னால் முடியாதுடா, எனக்கு பெஸ்ட் கார்டியாலஜிஸ்ட் பேர் வாங்குறத விட என் ரேணு தான் எனக்கு முக்கியம். நான் போக மாட்டேன், அவ்வளோதான். லூசாடா நீ? என்னைக்காவது ரேணு கிட்ட நீ இதை சொன்னான்னு வச்சுக்கோ, அவளே ஒன்று அடிச்சிருவா. அவளால் நீ இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டு கொடுத்தேன்னு தெரிஞ்சு அவ்வளோதான். அவளும் நீ பெஸ்ட் டாக்டராக இருக்கணும் தான் ஆசைப்படுவா. லூஸ் சொன்னால் கேளு. என்னால் அவள் இல்லாமலாம் இருக்க முடியாது, அவளை பார்க்காம இருக்க முடியாது. டேய் ஏன்டா இப்படி பேசுகிற? ஃபஸ்ட் நீ கோவத்தை நீ பாட்டுறா. என் தங்கச்சிக்கு பசங்க இவ்வளோ கோவப்பட்டாலும் பிடிக்காது, அழுதாலும் பிடிக்காது, தெரியும்ல. நான் போகலை. ஆமாம் அது என்ன வெறும் 2 இயர்க்கு அந்த ஜாப் வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டரில் இருந்துச்சு? அதுவா, என் ஹாஸ்பிட்டல் டீனும் நியூயார்க் அந்த ஹாஸ்பிட்டல் டீனும் ரிலேட்டிவ்ஸ் தான். என் டீன் நான் நேற்று பண்ண ஆப்ரேஷன் பற்றி அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் அந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அதுவும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் நேற்று ஃபேக்ஸில் வந்துருச்சு. அப்புறம் என் டீன் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, ஒன்லி 2 இயர்ஸ் வேணா திலீப் அங்கே வேலை செய்யட்டும், அதுவும் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணதுனால தான் விடுறேன். 2 இயர்க்கு அப்புறம் அவன் என் ஹாஸ்பிட்டல்லையே ஜாயின் பண்ணணும். ஓகேன்னா சொல்லுங்கள், திலீப் கிட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவரும் ஒத்துக்கிட்டாரு, 2 இயர்ஸ் இருந்தால் போதும்னு. அவ்வளோதான்டா. சூப்பர்டா, இவ்வளோ டிமாண்டா உனக்கு? என்னடா ஏடேனுடா, நான் இருக்கேன்ல, யூ டோன்ட் வரி, நீ போயிட்டு வா. எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டு? நாளைக்கு 3 மணிக்கு. சரி நீ ஹாப்பியாக பேக் பண்ணு, நான் போய் அம்மா அப்பா கிட்டே சொல்லிடுறேன். அவங்க தான் ரொம்ப ஹாப்பியாவாங்க. சரிடா, நான் உங்களுக்காக தான் போகிறேன். ஆனால் நீ என் ரேணுவை பத்திரமா பார்த்துக்கோ. அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அம்மா அப்பாவையும் பார்த்துக்கோ, என் ரேணுவையும் பார்த்துக்கோ, சரியா? சரிடா, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் ரெடியாகு. திலீப் கவலைப்படாமல் போயிட்டு வா. இது உனக்கு கிடைச்ச பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, நல்லா யூஸ் பண்ணு. ஆமாம் திலீப், இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கும் கிடைக்காது. ஆனால் என் பையனுக்கு கிடச்சிருக்கு, எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆகுது. சரி ரொம்ப புகழாதீங்க, நான் கிளம்புறேன். நீங்கள் 2 பேரும் உங்கள் ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கோங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, ஜாக்கிரதையாக இருங்க. வாசு அம்மா அப்பா பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. டே அதெல்லாம் உங்களையும் அம்மா அப்பா தான் நான் பார்த்துப்பேன். நீ எங்களை தான் ஏர்போர்ட் வர வேணான்ட்ட, பரவாயில்ல. எங்களுக்கும் அங்கே அழுக வரும், நீயும் கஷ்டப்படுவேன். நாங்கள் பத்திரமா இருப்போம், நீ ஜாக்கிரதையாக போயிட்டு வா. எதையும் யோசிக்காமல் நல்லபடியாக போயிட்டு வா. ஆமாம் திலீப், அங்கேயும் போய் நீ நல்ல பேரோடு தான் வரணும். என் பையன் பெஸ்ட் கார்டியாலஜிஸ்ட், அந்த ஊரே சொல்கிற மாதிரி நீ நடந்துக்கணும். கண்டிப்பாம்மா, கண்டிப்பாக டேட். சரி போகலாமாடா, டைம் ஆச்சு. போகலாண்டா. பாய் மாம், பாய் டேட். பாய்டா, டேக் கேர். அப்பப்போ மறக்காமல் ஃபோன் பண்ணு. டேய் எனக்கு ரேணுவை பார்க்கணும் போல இருக்குடா. இப்போ எப்படிடா முடியாதுடா. நான் நியூயார்க் போகலடா, எனக்கு போக பிடிக்கல. டேய் ஒழுங்காரு, திரும்ப ஆரம்பிக்காத ப்ளீஸ். திலீப் 2 இயர்ஸ் தான்டா, சீக்கிரம் போயிடும். நீ சமாதானம் சொல்லிட்டடா. 2 இயர்ஸ் தான், எனக்கு தான் தெரியும். அந்த 2 இயர்ஸ்க்கு ஒரு செகண்டும் எப்படி போக போகுதுன்னு. ஏய் புரியுதுடா, பேசாமல் இருடா, பார்த்துக்கலாம். ஏய் ஒரு நிமிஷம், காரை ஸ்டாப் பண்ணு. எதுக்குடா? சரி இரு. எங்கே போனா இவன்? டைம் வேறு ஆச்சு, இன்னும் காணும். டேய் எங்கடா போனேன்? டைம் ஆச்சு, ஃப்ளைட்டுக்கு லேட் ஆகிட போகுது. நீ கார் எடுத்து சீக்கிரம் போ, நான் ரீச் ஆகிட்டு சொல்கிறேன். டேய் எங்கடா போனேன்? ஹவு சேட். டேய் சூப்பரா, தேங்க்ஸ்டா. இதுதான் 2 இயர் எனக்கு ஆறுதல். இந்த கீ செயின் அண்ட் இந்த ஹார்ட் தான் என் ரேணும். இது என் கூடயே இருக்கும். இது என் கூட இருக்கும்போதெல்லாம் என் ரேணும் என் கூட இருக்கிற மாதிரியே இருக்கும்டா. மச்சான் இது செம்மடா. அதுவும் அந்த ஹார்ட் என் தங்கச்சி ரேணுவை லவ் பண்ணுற இந்த கீ செயினை பார்க்கும்போதே தெரியுது. அவள் என் சோல்மெட்ரா.
மச்சான் ஃப்ளைட் வந்துருச்சுடா, பார்த்து போயிட்டு வா சரியா. 2 இயர்ஸ் தான். ஒரு ரேணுவை அம்மா அப்பாவை நான் எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கிறேன். தெரியும் மச்சான், உன்னை நம்பி தாண்டா போகிறேன். பாய்டா, நீயும் உன்னை பத்திரமா பார்த்துக்கோ. மிஸ் யூ டூடா. அண்ணா சொல்லு ரேணு. ஏன் அழுகுறீங்க? அதான் ஒரு 2 வீக்ஸில் வந்துடுவார்லண்ணா. வாசு அழுகுறது இருக்கட்டும், நீ ஏன் அழுகுற? ஏய் நீ ஏன்டி அழுகுற? ஏய் ரேணு, ஏன் அழுகுற? இல்லைண்ணா பாவம், அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பார்ல. அவன் ஃபீல் பண்ணா, நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு நீ ஏன் ஃபீல் பண்ணுற கண்ணத்தோட? இல்லைண்ணா அது அவர் ஃபீல் பண்ணுறாரு சரி, நீ ஏன் ஃபீல் பண்ணுற? நீ யார் அவரை நினச்சி ஃபீல் பண்ணுறதுக்கு? உனக்கு எந்த ரைட்டும் இல்லை. வாசு இவளை நினச்சி அவர் ஃபீல் பண்ணதான் வேஸ்ட்டு. போய் வேறு நல்ல பொண்ணாக பார்க்க சொல்லுங்கள் போங்க. ஷட் அப் மது, ஐ எம் ஹிஸ் ஒய்ஃப். எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது அவர் மேலே. அண்ட் எனக்கு மட்டும்தான் இருக்குது. ஹீ இஸ் மைன் அண்ட் ஒன்லி மைன். அவன் ஏன் திலீப், அண்டர்ஸ்டுட்? வாட்? ஏய் கத்தி பேசாதடி லூஸு. எல்லாரும் நம்மளை தான் பார்க்குறாங்க. ஐயோ சாரி. இப்போ எப்படி திலீப் புருஷன் ஆனார்? என்னமோ மேரேஜ் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ மட்டும் எப்படி உரிமையாக ஹீஸ் மைன்னு சொல்கிறேன்? போடி. அதானே அம்மா அப்பா அண்ட் பேரண்ட் கிட்டே இருந்து 1 வீக் முன்னால் ரொம்ப சண்டை போட்டு போல மேரேஜ் பற்றி. அதை பற்றி பேசக்கூடாது. இப்போ எப்படி திலீப் ஓன் திலீப். ஆனால் அதுவும் ஹீஸ் ஒய்ஃப்னு சொல்கிறேன். ஆனால் அது வந்து இழுக்காதடி, அதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே லவ் வந்துருச்சுன்னு. வாயை திறந்து சொல்லி தொலையேன். சரி போங்க. பாரா என் தங்கச்சிக்கு வைக்கத. ஐயோ உனக்கு வெக்கமெல்லாம் பட தெரியுமா? நீ வெக்கப்பட்டே நான் இன்றைக்கி தாண்டி பார்க்குறேன். போடி பேசாமல். என் தங்கச்சி திலீப்பை லவ் பண்ணுறான்னு புரிஞ்சுக்கிட்டேன். திலீப் லவ் புரிஞ்சுப்பேன்னு தெரியும். பட் இவ்வளோ சீக்கிரம் அது நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதை விட பெரிய சந்தோஷம் எங்களுக்கு எதுவும் இல்லை. ரேணு என்னாச்சு? அவன் வந்துடுவான். 2 வீக்ஸ் தான் வெயிட் பண்ணு. இல்லைண்ணா எனக்கு இப்போவே அவர்கிட்ட பேசணும் போல இருக்குது. அது முடியாது ரேணு. நான் சொன்னேன்ல அவனுக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும். ஸோ ப்ளீஸ் ஒன்லி 2 வீக்ஸ் தான் வெயிட் பண்ணுமா. இல்லைண்ணா என்னால் முடியாது, எனக்கு இப்போவே பேசணும். ஏய் அவர் தான் சொல்கிறார்ல, சொல்கிறது கேள்வி. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அட்லீஸ்ட் ஒரு வாய்ஸ் ஆச்சு கேட்கணும்ல ப்ளீஸ்ண்ணா. சரி வெயிட் பண்ணு, நான் கால் பண்ணி ஸ்பீக்கரில் போடுறேன் சரியா? சரிண்ணா தேங்க்ஸ். என்ன என் மொபைலுக்கு கால் வருது? ரேணு நீ சொல்லு, அதுக்குள்ளே அவனே கால் பண்ணுறான் பாரு. பாரா இதுக்கு பேர் தான் லவ்வா? ஏய் சும்மா இருடி அண்ணா, கால் அட்டன் பண்ணுங்கண்ணா, சீக்கிரம் கட்டாயிரு போகுது. சரி பண்ணுறேன். ஹலோ. ஏய் லூசு பயலே, இன்னும் என்னென்ன கெட்ட வார்த்தையெல்லாம் சேர்த்து உனக்கு திட்டணுமோ தெரில. எல்லாத்தையும் சேர்த்துக்கோ. ஏய் ஏன்டா அந்த குலவெறி உனக்கு? கொய்யால டேய், நான் எவ்வளோ நேரம் கால் பண்ணிகிட்டே இருக்கேன். உன் மொபைல் கால் பாக்ஸை போய் பாரு கொஞ்சம். சாரிடா, மொபைல் நான் ஆஃபீஸில் இருந்தேன், நான் சைலண்ட்டில் போட்டேன். அது கூட நான் சைலண்ட் மோடில் இருந்தது நான் கவனிக்கவே இல்லை. இப்போ தான் கையில் எடுத்து சைலண்ட்டாக ரிமூவ் பண்ணி நீ கரெக்டாக கால் பண்ணிட்டேன். சார் அவ்வளோ பிஸியாக இருக்கீங்கல்ல, உனக்கு ஆஃபீஸ் தான் முக்கியமாக போச்சு. நாளில் அப்படி தானே? ஏய் நான் ஆஃபீஸில் இருக்கேன், உனக்கு யாரா சொன்னா? வேறு எங்கே இருக்க நீ? ஒரு குட்டி கதை காஃபி ஷாப்லடா. ஏய் என்ன சத்தத்தை காணும்? ஒன்றும் இல்லைடா. அங்கே என்ன பண்ணுற? படம் பார்க்க வந்தேன்டா, நல்ல படம். ரேணு பேசாத. திலீப் வாசு இப்போ அங்கே யார் சிரிச்சா? அது வந்து இங்கே பக்கத்து டேபிளில் கேர்ள்ஸ் இருக்காங்கடா, யாரையோ கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அவங்க சிரிப்பு சத்தம் தான். நிஜமா வாடா? அட நிஜமா தான்டா, நம்புடா. நீ சொல்கிறத நான் எப்படி நம்புறது? நம்பாட்டிப்பேன். சரி டென்ஷன் ஆகாது. சரி நீ வேறு என்ன நினச்ச? நத்திங்டா. ஏய் என்கிட்டே போய் சொல்கிற பற்றியா? சொல்லுடா. அட நிஜமா ஒன்றும் இல்லைடா, எங்கேயோ கேட்டு சிரிப்பு சத்தம் மாதிரி இருந்துச்சு, அதான். ஓ இங்கேயோ அப்படின்னு கேட்டிங்க சார்? போதும்டா, என்ன ஓட்டுறா, உனக்கு தூக்கம் வராதே. சரி சொல்லி எதுக்கு கால் பண்ணேன்? அது ஒன்றும் இல்லை. டுமாரோ 5 PM ஏர்போர்ட் போயிடும். ஏர்போர்ட்டுக்கு எதுக்குடா? யார் வரா? ஒரு விஐபி வராரு, போய் அவரை ரிசீவ் பண்ணு. யார் அந்த விஐபி? த கிரேட் டாக்டர் திலீப். என்னடா சொல்கிறேன்? 3 வீக்ஸ் வச்சு தான் வரேன்னு சொன்னேன். இன்னும் 2 வீக்ஸ் இருக்கேடா. அதை எடுத்து போட்டுடா. என்னாலலாம் இதுக்கு மேலெலாம் இருக்க முடியாதுங்க. நான் கிளம்பி வரேன் நாளைக்கு. ஆக்சுவலாக நான் இன்றைக்கே வந்திருப்பேன். ஒரு எமர்ஜென்சி ஆப்ரேஷன். ஸோ அப்படின்னு சொன்னாலும் லாஸ்ட்டாக இந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டு போகணும். அதான் இன்றைக்கி டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டு நாளைக்கு புக் பண்ணிட்டேன். சூப்பர்டா, வாடா. அண்ட் ஐ ஹேவ் சர்ப்ரைஸ் ஃபார் யூ. அது என்னவா இருக்கும்? என்னதுடா? அட வெண்ண, அதான் சொல்கிறேன்ல சர்ப்ரைஸ்னு. அப்புறம் என்ன நீ இப்போவே கேட்குறேன்? டுமாரோ நான் வந்ததுக்கப்புறம் உனக்கே தெரியும். போடா லூஸு. சரி நீ எனக்கு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், நானும் உனக்கு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேனே. அதுவும் நீ லைஃப் லாங் மறக்க முடியாத சர்ப்ரைஸ். அது என்ன வாசு? போடா லூஸு. இப்போ தானே சொன்னேன் சர்ப்ரைஸ்னு, அப்படி எதுக்கு இப்போவே கேட்குறீங்க? நீங்களும் வாங்க, அப்புறம் உங்களுக்கு தெரியும். என்ன ரிவெஞ்சா? அப்படியே வச்சுக்கோங்க. போடா லூஸு. சரி நான் வரேன். அப்புறம் நான் வரேன்னு அப்பா அம்மாவுக்கும் சொல்லாத சரியா? நான் சர்ப்ரைஸாக வரேன். சரிடா. டார்லிங் திலீப் கம் ஃபாஸ்ட், we are waiting for you. யா கமிங் பேபி, வெயிட் a minute. கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கரெக்டாக ஏர்போர்ட் வந்துடுறேன். பை. ரேணு